व्यासाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। गोविंदाय नमो नमः। ஸ்ரீ மகாபாரதத்துல பூர்வ பிரவச்சனத்துல ராஜசூய யக்ஞ மகோத்சவம் அனுபவிச்சோம். எப்படி சிசுபால வதம் ஆச்சு, முக்கிய பூபாரமா இருக்கக்கூடிய சிசுபாலனை பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால வீழ்த்தினான் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். எப்போதும் கேட்பார் செவி சுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றது போல நல்ல வார்த்தையே வராதான் சிசுபாலன் வாயிலேருந்து. எப்பவும் கேட்பார் செவி சுடும், அவன் வார்த்தையை கேட்டாலேயே எல்லாருடைய காதுகளும் அப்படியே சுடுமா. அப்படி நல்ல வார்த்தையே பேச தெரியாதான் இந்த சிசுபாலன். அப்படி ஒரு கிருஷ்ண அபராதம் பண்ணான், அபராதியா இருந்தான். அந்த அபராதம் பண்ணதுக்கு பகவான் எப்போதுமே கோபப்படாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பகவானுடைய கோபத்துக்கு நாம் ஆளாயிட்டோம்னா உடனே அதுக்கான தண்டனை எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத கிருஷ்ணனுடைய அந்த ஆவேசத்தினால நாம் பார்த்தோம். பூர்வ பிரவச்சனத்துல பார்த்தோம் இல்லையா? உடனே இந்த சுதர்சனத்தை எடுத்த உடனே அது ஒரு க்ஷணம் ஆகல, ஒரு க்ஷணம் ஆகாது பகவான் தண்டிக்கிறதுக்கு. ஆனா பொறுத்துண்டுதான் இருப்பான், காத்துன்னு இருப்பான். சரி ஒருவேளை திருந்துறானா பாப்போம் பாப்போம்னு பொறுத்து பொறுத்து போவான். ஒரு கட்டத்துல முடியலை அப்படின்னு தோணிடுதுன்னா உடனே எப்படி ஒரு தாயார் போலதான், மாத்ருஸ்வபாவம் தான். தான் குழந்தைய முதல்ல ஹிதமா சொல்லி திருத்த முடியுமான்னு பாப்பா. ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுனா, இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கே, ஒரு தகப்பனார் ஸ்தானத்திலயோ ஒரு தாயார் ஸ்தானத்திலயோ இருந்து சரி திருத்திக்கோப்பா திருத்திக்கோன்னு ஒரு 10 வாய்ப்பு கொடுத்து பாப்பா. வாய்ப்பை கொடுக்கலன்னா அடுத்தது உடனே பலார்னு ஒண்ணு போடுவாளா இல்லையா, திருந்தறியா இல்லையான்னு போடுவாளா இல்லையா? அது போலதான் இந்த சிசுபாலனுக்கு பகவான் கொடுத்த தண்டனை. அதுவும் முக்கியமான பூபாரம், ஜெய விஜயர்கள்ல ஜெயனா இருக்கக்கூடிய இந்த சிசுபாலன், அவனுடைய அந்த சம்ஹாரம் நடந்து முடிஞ்ச உடனே கொஞ்சம் எல்லாருமே மியூட் பண்ணுங்க, அன்மியூட்ல இருக்கேன். சிசுபாலனுடைய சம்ஹாரம் ஆன உடனேவே பீஷ்மரையும் ரொம்ப கேவலமாக பேசினான். அங்க இருக்கிற ஒருத்தரை விட்டு வைக்கல, அதுவும் கிருஷ்ணனை பேசத்தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசினான். எல்லாத்துக்கும் தண்டனையாக அவன் சம்ஹாரம் முடிஞ்ச உடனே சிசுபாலனுக்கு பறிஞ்சுண்டு சில ராஜாக்கள் அங்க உட்காந்து பேசினா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடுது. நம்ம இவனுக்கு போய் சப்போர்ட்டா பேசிட்டோமே, இவன் பகவான்கிட்டயே அபச்சாரம் பண்ணி பகவானாலேயே தண்டிக்கப்பட்டுட்டானே, நம்ம இவனுக்கு போய் நம்ம பறிஞ்சு பேசிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் மனக்லேசம் வந்தது மத்த ராஜாக்களுக்கெல்லாம். அதனால அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள், தர்மபுத்திரர் கிட்ட கூட சொல்லிக்காம அப்படியே புறப்பட்டு வாடா போயிடுவோம், எதுக்கு அனாவசியமா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம இங்க நின்றுட்டு இப்ப எப்படி நம்ம இனி பூரா விசேஷத்துக்கும் நாம இங்க இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் மனசு சஞ்சலப்பட்டுட்டே மத்த ராஜாக்கள் கிளம்பிட்டா. சரி, எப்ப சிசுபாலன் மண்டை உடைஞ்சதும் அது அவன் தானே கத்தின்னு கிடந்தான். அது முடிஞ்ச உடனே யக்ஞ மகோத்சவமும் பூர்த்தி ஆச்சு. சிசுபாலன் கிட்ட இருந்து ஒரு ஜோதி பிரிஞ்சு கிருஷ்ண திருவடி அடைஞ்சுது. பிறகு தர்மபுத்திரரை சிம்மாசனத்துல உட்கார வச்சு ராஜசூய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான் பகவான் கிருஷ்ணனே. தர்மபுத்திரருக்கும் திரௌபதிக்குமா. இனி எல்லாருக்கும் மேல தர்மபுத்திரர், அவர் சக்கரவர்த்தி. அவர் என்ன ஸ்தாபிக்கணும்னு நினைச்சாரோ எனக்கு மேல கிருஷ்ணன் அப்படிங்கறத இங்க ஸ்தாபிச்சு முடிச்சுட்டார். பொதுவாகவே நாம் எப்போதுமே அர்த்தம் சம்பாதிக்கிறதே தர்மத்துக்காக தான். நம்ம என்னெல்லாம் சம்பாதிக்கிறோமோ எல்லாம் தர்ம காரியத்துக்காக அப்படிங்கறது இங்க ரொம்ப அழகா இந்த மகாபாரத கட்டத்துல இந்த கட்டம் நமக்கு காண கிடைக்கிறது. தர்மபுத்திரர் ராஜசூய யாகத்துல எல்லாம் நாம் சம்பாதிச்சு வச்ச அர்த்தம் எல்லாம் தர்மத்துக்காக செலவழியணும் அப்படிங்கறதுனாலதான் கஜானாவை கொண்டு போய் துரியோதனன்ட்ட கொடுத்தார். நான் அவன் செலவழிப்பான்னு. தர்மபுத்திரர் காசு தானே, நம்ம காசா என்ன பார்த்து பார்த்து செலவழிக்கிறதுக்கு. எல்லாம் அவன் செலவழிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் கிட்டக்க போய் கஜானாவை கொடுத்து கர்ணன் கிட்டக்க தானத்தை கொண்டு போய் ஒப்படைச்சது. எப்போதுமே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இது 4 ரொம்ப முக்கியமானது. நமக்கு மகாபாரதமும் அது காட்டுறது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல அர்த்தமும் காமமும் தலை ஓங்கி இருக்கே தவிர அந்த தர்மம் மோட்சம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லார் ஹிருதயத்துல இருந்தும் அப்படியே போயிட்டு வருது. ஏன்னா நம்ம அர்த்தம் சம்பாதிக்கணும், காமம் நம்ம டிசையர்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா. அது அர்த்தம் சம்பாதிக்கிறதே தர்மத்துக்காக அப்படிங்கிறத காட்டினது இந்த கட்டம். சம்பாதி, ஓடு, எங்க ஓடுறியோ ஓடு. ஏன்னா பாண்டவர்களும் ஓடினவர்கள் தான்.
அங்க ஓடி இங்க ஓடி திக்விஜயம் பண்ணி எல்லாத்தையும் சம்பாதிச்சுதான் இவ்வளவு அர்த்தம் வச்சிருக்கா. பகவானுடைய கடைக்கண் பார்வையினால அது குறையாம அள்ள அள்ள குறையாம அது வந்துட்டு இருக்கு. ஆனா இவர்களும் ஓடி ஓடி சம்பாதிச்சார்கள் இல்லையா, என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமாக அது சம்பாதிச்சது எல்லாம் ஃபைனலா பகவத் திருவடிக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கறத காமிச்சார் இங்க தர்மபுத்திரர். என்ன வேணா சம்பாதிக்கலாம், அது எல்லாம் தர்மத்துக்காக, அதனுடைய பலனாக கடைசியா நாம் அடைய வேண்டியது மோட்சம், நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன்ங்கிறது அதுதான் அப்படிங்கறத காட்டின ஒரு கட்டம் இந்த ராஜசூய மகோத்சவம். இந்த நம் லோகாயுதத்துல இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்ல புரியறதுதான். நாம் எப்போதுமே அர்த்தம் காமம் இத பத்தி தான் யோசிக்க முடியறதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை, அதை மறுக்க முடியாது. நாம் ஒரு சமயம் நமக்கு தோடும் எதுக்கு விவாகம் பண்ணிக்கணும் அல்லது எதுக்கு குழந்தைகள் பெத்துக்கணும்னு கூட சில பேர்களுக்கு தோணும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவ மைண்ட்ல அதுதான் தோன்றது. நாம இப்படியே ஃப்ரீடமா இருக்கலாமே, சுதந்திரமா இருந்துடலாமே, எதற்காக இதெல்லாம் அப்படின்னு தோணினா கூட நம்மளுடைய பின் சந்ததியினர்கள் அப்படி பாண்டவர்கள் நினைச்சிருந்தா அவர்கள் இத்தனை விவாகம் பண்ணிண்டா இல்லையா, பண்ணிட்டு இத்தனை குழந்தைகள் பிறந்தது இல்லையா. இன்னமும் பாண்டவ வம்சம் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய ஊரே இருக்கு, அது பாண்டவர்களுடைய வம்சம். அது இன்னமும் எதுகுல வம்சம், யாதவர்கள். இன்னும் என்ன எத்தனை பேர்கள் இருக்கா, மதுராபுரியில போய் பார்த்தா எல்லார் பேர் பின்னாடியும் அந்த யாதவ்னு இருக்கும். எது வம்சம் அது இன்னமும் இருக்கு இல்லையா. அந்த வம்சம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம் பிற்காலத்துல வரக்கூடியவர்களுக்கு நம்ம இந்த பாரத தேசத்தை நம்ம ஒப்படைச்சிட்டு நாம் கிளம்பணும். நம்ம அப்படியே நம்மளோட எல்லாம் சமாப்தி ஆயிடுத்து முடிஞ்செடுத்து கிளம்பிட்டோம்னு இருந்தா நாளைக்கு புறத்தியார் பாரத தேசத்தை ஆக்கிரமிச்சுடுவா. அந்த ஜிஜாபாய் அப்படிங்கிறவா சத்ரபதி சிவாஜிய பெற்றாள் இல்லையா, அவர் பிறந்ததுனாலதானே அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தா இந்த ஜிஜாபாயின்னு நினைக்கிறோம் நம்ம. மகாபாரதம் தான். சத்ரபதி சிவாஜி அவ்வளவு மகாபாரதம் கேட்டிருக்கார் தன்னுடைய தாயார் கிட்ட. அதனாலதான் அந்த பிரேவரி, அந்த பிரேவ்னஸ் அவருக்கு எதுல இருந்து வந்தது, மகாபாரதத்திலேருந்து வந்தது. நாம் இந்த சரித்திரங்களை பின்னாடி வர நம் சந்ததியினருக்கு நாம் கொடுக்கணும். நம் பாரத தேசத்தை அவர்கள் காக்கணும். நம்ம நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத நாம் அவர்கள் மனசுல கொண்டு வரணும் இல்லையா. அதுக்காக நாம் விவாகம் பண்ணிக்கணும். நமக்கு சாமானிய கிரகஸ்தாசிரமம் தான் உயர்ந்தது, கிரகஸ்தாசிரமத்துலதான் இருக்கணும். அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நாம் சம்பாதிக்கிற அர்த்தம் எல்லாமே தர்மத்துக்காக, பகவத் கைங்கரிய ரூபம் எல்லாம் பகவத் கைங்கரியத்துக்காக. இது எல்லாம் நமக்கு சேர்ந்து மோட்ச சாதனமாக நமக்கு பயன்படும் அப்படிங்கறத ரொம்ப அழகா இங்க தர்மபுத்திரர் நிரூபிச்சார் நமக்கு ராஜசூய யாகத்துல. அவர் விவாகம் பண்ணிண்டவர் தான், அவருக்கு சாமானிய வாழ்க்கை வாழறவர் தான். தன்னுடைய பத்தினிகள் திரௌபதி பௌரவி இவர்களோட சேர்ந்து சாமானிய வாழ்க்கை வாழணும். ஒரு சாமான்யமா குழந்தைகள் எல்லாம் கொஞ்சுவார். கடோத்கச்சன் மேல அவ்வளவு பிரியம்னு சொன்னோம். சாமான்யமா தான் இருந்தார் தர்மபுத்திரர். ஆனா எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு கிருஷ்ணார்ப்பணம், அப்படி கிருஷ்ணார்ப்பணம் பண்ணார் இல்லையா, அதுதான் அவருடைய குணம். அந்த தர்மபுத்திரர்டேந்து நாம் கத்துக்க வேண்டியது இதுதான். நாம் என்ன சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் நம்ம அர்த்தம் காமம் எல்லாம் தர்மத்துக்காக, அது எல்லாம் சேர்ந்து பகவத் சாதனமாக நம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிடணும் அப்படிங்கிறது இந்த ராஜசூய மகோத்சவம் ரொம்ப அழகா காண்பிச்சு பூர்த்தி ஆச்சு நமக்கு. அதன் தொடர்ச்சியாக எல்லாரும் கிளம்பி போயாச்சு. பெரியவர்கள் எல்லாமும் ஒரு வாரம் தங்கி இருந்தா பிறகு எல்லாரும் அஸ்தினாபுரமே கிளம்பி போயாச்சு. ஆங்காங்கே வந்த ராஜாக்கள் எல்லாம் சரி நாங்க கிளம்புறோம்னு ஒவ்வொருத்தரா தர்மபுத்திரர்கிட்ட சொல்லி அப்படியே விடை பெற்றுட்டா. பலராமரும் புறப்பட்டு துவாரகைக்கு போயிட்டார். கிருஷ்ணன் மட்டும் இன்னும் கிளம்பல. இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் இங்கேயே இருந்துட்டு போறேன்னு கிருஷ்ணன் மட்டும் அங்கேயே தங்கின்னு இருக்கான். கர்ணன் கூட கிளம்பி அங்க தேசத்துக்கு போயாச்சு. ஆனா இன்னும் துரியோதனன் கிளம்பல. அதனாலதான் கிருஷ்ணன் இருக்கானோ என்னமோ தெரியல. துரியோதனன் கிளம்பினாவிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. துரியோதனன் இருக்காங்கிறதுனாலயே கிருஷ்ணன் சரி இவன் எப்ப கிளம்புறானோ அப்ப கிளம்பிக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணனும் அங்கேயே இருக்கான் இந்திரபிரஸ்தத்துல. துரியோதனனோ ராஜசூய உற்சவம் பூர்த்தி ஆகி, ஏன்னா அவன் கையில தானே கஜானா இருந்தது, அதனால எல்லாம் பார்த்து பொறுப்பா ஒப்படைக்கணும் இல்லையா. அதனால உற்சவம் பூர்த்தியான பிறகும் என்னென்ன மீந்திருக்கு அதெல்லாம் பார்த்து அங்கங்கே ஒப்படைச்சு, பிறகு என்ன பைசா மீந்ததோ அதெல்லாம் சேகரிச்சு வச்சு இந்த வேலையெல்லாம் துரியோதனன் பார்த்துன்னு இருக்கான். பார்த்து முடிச்சுட்டு சரி இனி தர்மபுத்திரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாமும் கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். தர்மபுத்திரர்கிட்ட கொண்டு கஜானா சாவியையும் கையில கொடுத்துட்டான். இந்தாங்க எல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் சரியா இருக்கா பாத்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க சமாப்தி பண்ணுன்னு சொன்ன. தர்மபுத்திரரை பார்த்து சொல்றான் துரியோதனன், சமாப்தி பண்ணிடு என் தனத்தெல்லாம் சொன்ன.
ஆனா சமாப்தி ஆல. நான் எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி தான் கொடுத்தேன். ஆனா அது சமாப்தி ஆல. அது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. அதனால நீ என்ன வச்சியோ அது அப்படியே இருக்கு, போய் பாரு போ அப்படின்னு சொல்லி அந்த கஜானா சாவியை கொண்டு வந்து தர்மபுத்திரர் கையில கொடுத்தார். கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் இனி அப்படின்னு சொன்னதும் தர்மபுத்திரர் சொல்றார், துரியோதனா நீ ஒண்ணு இங்க வேலை செய்ய வந்தவன் இல்லப்பா. ஏதோ கஜானா முடிஞ்ச உடனே சாவியை கொண்டு என் கையில கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றதுக்கு. நீ என்னுடைய தம்பி. அதனால நீ சாவி கொண்டாந்து கொடுத்துட்டா உன் வேலை ஆயிடுத்துன்னு நீ கிளம்பணுங்கிற அவசியம் இல்ல. நீ இன்னும் ஒரு 2-3 நாட்கள் நீங்க இருந்துட்டு மெதுவாவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாட்களா இருக்க வச்சுட்டார் தர்மபுத்திரர். இவருக்கு ஏனோ இந்த வேண்டாத வேலை, அவன் கிளம்புறேன்னு சொல்றச்சே விட்டுருக்கலாம், இவர் இருக்க வச்சுட்டார் தர்மபுத்திரர். அதனாலேயே கிருஷ்ணனும் சரி துரியோதனன் கிளம்பினாவிட்டு தான் நாம் கிளம்புறோம் அப்படின்னு கிருஷ்ணனும் அங்கேயே இருந்துட்டான். துரியோதனன் யோசிச்சு யோசிச்சு பாக்குறான், இது என்ன 3 நாள் ஆயிடுத்து, இன்னமும் அந்த பைத்தியக்காரன் வந்து நம்மள கிளம்புன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. நாம் கிளம்புறேன்னு சொன்னாலுமே இன்னும் சரிப்பா இன்னும் கிளம்பலாமே, இன்னும் 2 நாள் ஆட்டமேங்கிறான். நான் கிளம்பி தொலைப்போம் இன்னைக்கு, இனி எத்தனை நாட்கள் இவர்கள் வாழறத பார்ப்போம். இவர்கள் வாழறத பார்க்க முடியல துரியோதனனால. அதனால இன்னைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். கிளம்பி நேர புறப்பட்டு சரி நம்ம எங்க இருக்கான், யுதிஷ்டிரன் எங்கடா இருக்கா அப்படின்னு எங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வேலை செய்யறவனை கூப்பிட்டு கேட்கிறான், எங்க உங்க மகாராஜா சக்கரவர்த்தி மகாராஜா எங்க இருக்கார், யுதிஷ்டிரன் எங்க இருக்கா? அவர் அந்த காண்டவனத்துல இந்த மயன் ஒரு மாளிகை நிர்மாணம் பண்ணான் இல்லையா, அந்த மயன் மாளிகையில இந்த நேரத்துல அங்கதான் இருப்பார், அங்க இருக்கார் அப்படின்னு சொன்னதும் சரி அங்கேயே. ஏன்னா துரியோதனன் இது வரைக்கும் அந்த மாளிகைய பார்த்தது இல்ல, அது எப்படி இருக்கும்னு தெரியாது துரியோதனனுக்கு. சரி அந்த மாளிகையை பார்க்கலாம் அப்படின்னு துரியோதனன் முடிவு பண்ணி புறப்பட்டு சரி கிளம்பலாம்னு புறப்பட்டு வரான். கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு அதை அப்படி சுழட்டிண்டே அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். எதிரில நாரதர் வரார். எதிரில நாரதர் வந்து துரியோதனனை பார்த்து, துரியோதனா எங்க போற வந்தது நாரதர். அதுவும் அவர் கேட்ட கேள்வி, எங்க போற துரியோதனா? ஏன் சுவாமி புறப்படுற சேவை எங்க போறேன்னு நான் கேட்பா. சரி இருந்தாலும் நீங்க கேட்டீர் சொல்றேன், நான் தர்மபுத்திரனை பாக்குறதுக்காக போறேன். மயன் மாளிகையில இருக்காராமே, உங்களுக்கு தெரியுமோ? அது எப்படி போகணும்னு தெரியுமோ? நான் இது வரைக்கும் அங்க போனது இல்ல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும்பா, இதோ இப்படி போ, நேர போய் அப்படி திரும்ப வந்துடும். துரியோதனா அங்க போறியா? அவசியம் அங்க போறியா அப்படின்னு நாரதர் கேட்டுதான். ஆமா, பின்ன அங்கதானே அந்த பைத்தியக்காரன் தர்மபுத்திரன் இருக்கான், வேற எங்க போவேன் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டான் துரியோதனன். ஆமா போறேன், தர்மபுத்திரனை பார்த்து சொல்லிண்டு நான் அஸ்தினாபுரம் கிளம்ப போறேன். நான் வேணா சொல்லிடுறேன், நீ கிளம்ப, நான் பாப்பேன், எப்படியும் யுதிஷ்டிரன் இன்னைக்கு சாயங்காலம் பார்த்துட்டு தான் நானே கிளம்ப போறேன். நான் வேணா சொல்லிடுறேன், நீ கிளம்ப. ஏன் நாங்க போக கூடாதா? போலாம்ப்பா, உன் குடும்பம், இது உன்னுடைய அரண்மனை, உன்னுடைய அண்ணா தர்மபுத்திரர், உன்னை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? அப்படி இல்ல, நீ இதுக்காக மெனக்கட்டு நீ போகணும்னா நானே சொல்லிடுறேனேன்னு நினைச்சேன். இப்ப நாரதர் யோசிக்கிறார், இது எதுக்கு அடியாருதுன்னு யோசிக்கிறார். சமஸ்த தேவதைகளும் போய் பகவான க்ஷீராப்தியில சரணடைஞ்சு பூபாரத்தை நீக்குங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறச்சே, அவசியம் நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணுவேன்னு எவன் அபயம் கொடுத்தானோ, பூதன சம்ஹாரத்திலேருந்தே ஆரம்பிச்சுடுது பூபாரத்தை நீக்கிறதுங்கிறது. காலநேமிங்கிற அசுரனுடைய அவதாரம் கம்சன், அவனை வீழ்த்தி முக்கியமான பூபாரம் அதுவும் நீங்கிட்டு, ஜெய விஜயர்கள்ல ஒருவனா வந்த சிசுபாலனையும் நீக்கியாச்சு. இப்போ அடுத்த பூபாரம் துரியோதனன் தான். ஏன்னா சாட்சாத் கலியினுடைய அவதாரமே அவன். அந்த கலிய கீழே வீழ்த்தி தர்மஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறத பகவான் முடிவு பண்ணிட்டான் அப்படிங்கிறது புரிஞ்சிடுது நாரதருக்கு. இவனை கொண்டு அது பிரேரணையா இப்ப நடக்க போறது. அது புரிஞ்சுட்ட நாரதர், சரி கிருஷ்ண சங்கல்பம் இது, அதனால இது இப்படிதான் நடக்க போறது அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டு, துரியோதனா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டே நாரதர் போயிட்டார். பிறகு துரியோதனன் அந்த மாளிகைக்கு வந்து பாக்குறான். அந்த மாளிகைக்குள்ள இப்படி வரான். வந்த உடனே அங்க இருக்கிறவர்கள்லாம் சரி ராஜகுமாரன் வந்திருக்கான், யுவராஜன் வந்திருக்கான். ஏன்னா அஸ்தினாபுரத்துக்கு யுவராஜன் துரியோதனன். யுவராஜா வந்திருக்காருன உடனே இங்க இருக்கிற காவலர்கள், இங்க வேலை செய்யறவர்கள்லாம் யுவராஜனுக்கு ஜெய் ஹோ அப்படின்னு சொல்லி துரியோதனனை வரவேற்றார்கள். எங்க இருக்கா எல்லாம் அப்படின்னு துரியோதனன் கேட்டதும், இதோ அங்கதான், இதுதான் மாளிகை, இப்படி போகும், இந்த வழியா போகும், உள்ள போயிடலாம். உள்ள வந்து பார்த்தா அது ஆச்சரியமான மாளிகை. அப்படி ஒரு மாளிகை இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க முடியாது. அது ஒரு விதமான மேஜிக் மாளிகை. அதுல சிலதெல்லாம் நிறைய அற்புதங்கள் இருக்கு, அதிசயங்கள் இருக்கு. மயன் அந்த காண்டவன தகனத்தும் போது அவன் நிர்மாணம் பண்ண மாளிகை. அங்க ஸ்தலம் குளம் மாதிரி தெரியும்.
குளத்தை பார்த்தா ஸ்தலம் மாதிரி தெரியும். வாசல் இருக்குன்னு நினைச்சுட்டு போனா அங்க செவர் இருக்கும். இது செவர் தானேன்னு நினைச்சா அதுதான் வாசலா இருக்கும். அப்படிலாம் ஒரு ஆச்சரியமான நிர்மாணம். ஏன்னா அங்க ஸ்திரீகள் வசிக்கக்கூடிய இடம் அது. ஏன்னா பாண்டவர்கள் எப்போதுமே ராஜ்யத்துல இருக்க முடியாது. ஆங்காங்கே திக்விஜயத்துக்கு அவர்கள் போயிடுவார்கள், இல்ல ஏதாவது யுத்தம்னா அங்க போயிடுவார்கள். அதுவும் இனி இவர்கள் சக்கரவர்த்தி, யுதிஷ்டிரர் இனி சக்கரவர்த்தி. மத்த ஊர்ல உதாரணத்துக்கு ஒரு காஷ்மீரத்துல ஏதாவது பிரச்சனைனாலோ, இல்ல திராவிடத்துல ஏதாவது பிரச்சனைனாலோ, இல்ல கர்நாடகத்திலயோ மகாராஷ்டிரத்திலயோ ஏதாவது பிரச்சனைனாலோ அது முன்னாடி போய் நிக்க வேண்டியவர் இனி தர்மபுத்திரர். சக்கரவர்த்தி இல்லையா, பூரா பாரத தேசத்தையும் இனி அவர் தான் பாத்துக்கணும். அதனால இவர்களுக்கு இனிமே அவகாசம் இருக்காது இவர்களை ஸ்திரீகளை பாத்துக்கிறதுக்கு. அதனால அவர்கள் அப்பப்ப கிளம்பிடுவார்கள் எங்கேயாவது. அதனால இப்படி ஒரு ஆச்சரியமான நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா பகைவர்கள் யாரும் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால, அப்படி சுலபமா உள்ள வந்துட முடியாது அப்படிங்கிறதுனால இது ஒரு அதி ஆச்சரியமான நிர்மாணம். இப்படி உள்ள துரியோதனன் வந்துட்டான், அந்த மாளிகைக்குள்ள வந்துட்டான். வந்து பார்த்தா அந்த ஒரு இடத்துல இப்படி அந்தண்ட இப்படி தாண்டி வந்து பார்த்தா ஒரே குளமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே ஜலப்பிரவாகமா இருக்கு, குளமா இருக்கு. அப்படி சுத்தி சுத்தி பார்த்தா அங்க எங்கேயுமே வழி இல்ல. இந்த குளத்தை தாண்டிட்டு தான் அந்தண்ட பக்கம் போகணும் போல இருக்கு. இவர்களும் எங்க இருக்கான்னு தெரியல. பெரிய மாளிகை. திரௌபதியினுடைய அந்தப்புற வர்ணனை பார்த்தோம், அதுவே அவ்வளவு பெருசா இருந்தா இந்த மாளிகைன்னு காண்டவனம் பூரா, அதாவது இப்ப இருக்கிற ஹரியானா அங்க அந்த பூரா கட்டியிருக்கா அந்த மாளிகைய. அப்ப எப்படி இருந்திருக்கும், அது எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். யாரு எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய இடத்துல. இருந்தாலும் சரி போய் தான் பாப்போமேன்னு, இவ்வளவு பெரிய குளம் வேற இங்க கட்டி வச்சிருக்காளே, இப்படி தாண்டிட்டு போகணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடைய கச்சத்தை பூரா இப்படி தூக்கிண்டான். முழங்கால் வரைக்கும் இப்படி கச்சத்தை தூக்கிண்டான் துரியோதனன். தூக்கிண்டு சரி இதை இறங்கி போவோம், இது ஏதோ மாளிகைக்குள்ள இருக்கிற குளம் தானே, அவ்வளவு ஆழம் ஒண்ணும் இருக்காது, நம்மள ஒண்ணும் முழுக்கிட போறது இல்ல. அதனால இப்படி தூக்கிண்டு அதுல இறங்கினான். இறங்கி பார்த்தா அது ஸ்தலம், குளமே இல்ல, அது ஸ்தலமா இருக்கு. அப்படி எல்லாரும் சுலபமா இல்ல நடந்து அப்படி போயிடலாம் போல இருக்கு ஸ்தலம். ஏன்னா வரவர்கள் அதை பார்த்து குளம்னு நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிர்மாணம் அது ஸ்தலமாவே இருக்கு. சரி பரவாயில்ல போ, இது ஸ்தலம் போல இருக்கேன்னு அப்படியே போய் அந்தண்ட பக்கம் போயிட்டான். போய் அதை பார்த்து அப்படின்னு ஒரு ஆச்சரியம், மூக்குல விரல வச்சுட்டான். ஏதோ ஒரு ஓட்ட நிலத்தை கொடுத்தோம், காண்டவனத்தையும் இந்திரபிரசத்தையும் எப்படி வாழறார்கள் பாரு, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வாழுவார்கள்னு. ஏதோ ஒரு ஓட்ட நிலம் காண்டவனம்னு கொடுத்தா அதுல இவ்வளோ பெரிய மாளிகையை நிர்மாணம் பண்ணி எவ்வளவு அதிசயங்கள், எப்படி ஜொலிக்கிறது மாளிகை. இதெல்லாம் பார்த்துட்டே கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கானா, அதை ஒரு சொல்லிண்டே கடக்கடன்னு இப்படி சிரிச்சுட்டே வரான் துரியோதனன். ஒரு நமட்டு சிரிப்பு. இப்படி சிரிச்சுட்டு வந்தா அப்படி தலையை சுத்தி பார்த்தா அங்க பீமனுடைய கிரீடம் தெரியறது, பீமன் நிக்கிறது தெரியறது. ஓ இங்கதான் இந்த தடியன் இருக்கானா, பின்ன எல்லாரும் இங்கதான் இருப்பா அப்படின்னு அப்படி சுத்தி பார்த்தா பீமன் பக்கத்திலே கிருஷ்ணன் நிக்கிறான், அர்ஜுனன் நிக்கிறான், நகுல சகதேவர்கள் நிக்கிறான். நீ இவாள்லாம் இங்க இருக்கா, எங்க அந்த பைத்தியக்காரனை காணமே. எப்போதுமே தர்மபுத்திரரை பைத்தியக்காரன்னு தான் சொல்லுவான் துரியோதனன். அப்படிதான் பாரதத்துல இருக்கு. இங்க அவனை மட்டும் காணமே, எங்க போனான்னு தெரியலையேன்னு சுத்தி பார்த்தா காணோம். சரி போட்டோம், இவாள்கிட்டயே சொல்லிட்டு கிளம்புவோம், இங்க ஏதாவது வேலை இருந்திருக்குமோ நம்ம, இங்க இல்ல, இவாள்கிட்டயே சொல்லிட்டு கிளம்புவோம்னு அந்த இன்னொரு இடத்துல நிஜமாவே குளம் இருக்கு. ஆனா அது ஸ்தலம் போல தெரியுது. நிஜமாவே குளம் இருக்கு. அந்த குளத்துக்கிட்டக்க வரான், ஸ்தலம் தானேன்னு நினைச்சிட்டு வரான். பாண்டவர்கள் மட்டும் இல்லாம பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாம் அங்கதான் இருக்கா. அங்க ஒரு பின்னாடி ஒரு நந்தவனம் இருக்கு. அந்த நந்தவனத்துல பந்து விளையாடின்னு இருக்கா பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாம். தர்மபுத்திரனுடைய பத்தினி பௌரவி, பீமனுடைய பத்தினி பலந்தரா ஹிடும்பை, அர்ஜுனனுடைய பத்தினி உலூபி சித்ராங்கதா சுபத்ரா, நகுலனுடைய பத்தினி கரேணுமதி, சகதேவனுடைய பத்தினி விஜயா, எல்லாம் நம்ம பேர் ஞாபகம் வரணும்னு இன்னொரு தடவை சொன்னேன். இவர்கள் எல்லாம் அங்கதான் நின்னுண்டு பந்து விளையாடின்னு இருக்கார்கள் அந்த நந்தவனத்துல. அந்த நந்தவனத்துல பந்து விளையாடின்னு இருக்கறச்சு அங்க இவா கோஷ்டியில இருக்காரு யுதிஷ்டிரர். இவா கோஷ்டியில இவர்கள் பந்து விளையாடிண்டே இருக்கிறச்சு அப்பப்ப பந்து அந்த செவுத்தை தாண்டி போய் விழருது. அதை ஓடி ஓடி போய் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு யுதிஷ்டிரர். அதனால அந்த கோஷ்டியில யுதிஷ்டிரர் இருக்கிறதுனால இவர்களை பார்க்கல துரியோதனன், இவர்கள் இங்க இருக்காங்கிறத கவனிக்கல. சரி இங்கதானே மத்த பாண்டவர்கள் இங்க இருக்காளே, இவாளை பார்த்து சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைச்சுண்டு இப்ப அது ஸ்தலம் போல இருக்கு, அது ஸ்தலம் தானேன்னு நினைச்சு நாங்க போய் காலை வச்சுட்டான். இப்படி கடகடகட நாங்க வந்து காலை வச்சுட்டான். காலை வச்ச உடனே அதை வழுக்கி விட்டுடுத்து. அது வழுக்கி விட்ட உடனே மடேர்னு கீழே விழுந்துட்டான் துரியோதனன். அத கீழே விழுந்த உடனே பீமசேனன் என்ன சத்தம் அப்படின்னு இப்படி திரும்பினான்.
இப்படி பீமன் சேனன் இப்படி திரும்பின உடனே அதை பார்த்ததும் கட 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 கடன்னு சிரிச்சான் பீமன், கொல்லுன்னு விழுந்து சிரிச்சான். நம் பாரதம் உள்ளது உள்ளபடி பார்க்கணும். இங்க திரௌபதி சிரிச்சதாக, இது சபா பர்வா 47வது சர்க்கம். மறுபடியும் சொல்றேன், சபா பர்வா 47வது அத்தியாயம். இதை எடுத்து பாருங்கள். இங்க திரௌபதி சிரிச்சதாக எங்கேயுமே சொல்லல துரியோதனனை பார்த்து. பீமசேனன் சிரிச்சதாக சொல்லியிருக்கு. அது துரியோதனன் விழுந்துட்டானான்னு இப்படி திரும்பி பார்த்தான் பீமன். பார்த்தாங்க துரியோதனன் விழுந்திருக்கான். அதை பார்த்ததும் கொல்லுன்னு சிரிச்சான் பீமன். ஜலே நிபதிதம் திருஷ்ட்வா பீமசேன மகாபலஹ ஜஹாஸ ஜஹுசுஷ்சைவ கிங்கராஸ்ச சுயோதனம். இப்படி பீமன் அதை திரும்பி பார்த்த உடனே ஜலே நிபதிதாம் திருஷ்டுவா, ஜலத்துல நிபதிதாம் திருஷ்டுவான விழுந்ததை பார்த்து, திருஷ்டுவானா பாக்குறது, ஜலே நிபதிதாம் திருஷ்டுவா பீமசேனோ மகாபலஹ, மகாபலம் பொருந்திய அந்த பீமசேனன் அவன் விழுந்ததை பார்த்த உடனே ஜஹாச அப்படின்னு உடனே கொல்லுன்னு சிரிச்சான். அதை பார்த்த உடனே கட 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 கடன்னு பீமசேனன் விழுந்து சிரிச்சான். பீமன் உறக்க சிரிச்சுட்டான். அதை பார்த்ததும் துரியோதனா விழுந்துட்டியாடா அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொல்லி கொல்லுன்னு சிரிச்சான் பீமன். விழுந்துட்டான், துரியோதனன் விழுந்துட்டான் அப்படின்னு மீதி பேர் எல்லார்ட்டையும் சொல்லி கொல்லுன்னு சிரிச்சான். உடனே அங்க இருக்கிற ஸ்திரீகள் கோஷ்டி எல்லாம் இது என்ன சத்தம்னு இப்படி பாக்குறார்கள். ஏன்னா துரியோதனன் விழுந்தது அவர்களுக்கு தெரியல. ஏன்னா அது அந்தண்ட பக்கம் இருக்கு அவன் விழுந்தது. இவர்களும் இப்ப பீமன் கடக்கடன்னு சிரிக்கிறத பார்த்து இது என்ன சத்தம், என்ன சிரிப்புன்னு இப்படி திரௌபதி தலையை உயர்த்தி பாக்குறாள். அங்க பந்து விளையாடின்னு இருந்த திரௌபதி பாக்குறாள். பார்த்தா பீமன் சிரிக்கிறத பார்த்தாலேயே மற்றவர்களுக்கு எல்லாம் சிரிப்பு வந்துடும். ஏன்னா அவன் விருகோதரகான அவனுக்கு பெயர், நல்ல பெரிய வயிறு. அவன் சிரிச்சாலே அவன் வயிறு இப்படி குலுங்குமா. அவன் சிரிக்கிறத பார்த்தாலேயே மற்றவாளுக்கெல்லாம் சிரிப்பு வந்துடும். பீமன் சிரிக்கிறத பார்த்த உடனே கொல்லுன்னு திரௌபதி சிரிச்சுட்டா பீமனை பார்த்து. பீமனை பார்த்து சிரிச்சாள்னு இருக்கு. பீமனை பார்த்து அவன் சிரிக்கிறத பார்த்து பீமனுடைய பத்தினி பலந்தரா பக்கத்துல இருக்கு. அவளை கைய பிடிச்சு, இங்க பாருடி எப்படி சிரிக்கிறார் பார் அப்படின்னு அவளை பார்த்து கூப்பிட்டு காட்டுறாள் திரௌபதி. எப்படி சிரிக்கிறார் பாரு அப்படின்னு பார்த்து ஸ்திரீகள் நிசப்தமா சிரிக்கிறார்கள், முள்ளங்க சிரிக்கிறார்கள். அவர்களை கவனிக்கல துரியோதனன். சிரிச்சுட்டு இருக்கார்கள். இத பார்த்ததும் தர்மபுத்திரர் என்ன என்ன சிரிச்சுட்டு இருக்கார்கள் எல்லாருமா. ஏன்னா ஸ்திரீகள் ஆசிய பிரியைகள். வெறும துரியோதனன் இப்படி வந்துட்டு போனாலே அவெல்லாம் சிரிப்பாளாம் எப்போதுமே. அதுவும் பாரதத்திலே இருக்கு. வெறுமை இப்படி துரியோதனன் வந்துட்டு போனாலேயே ஒத்தரக்கொத்தர அவ பார்த்து சிரிச்சுப்பாளாம். ஏன்னா துரியோதனன் அவ்வளவு ஒரு காமெடியானவன் இவர்களுக்கு எல்லாம். ஏன்னா எப்போதுமே சொல்லு புள்ளுன்னு விழறான் இல்லையா. எப்போதுமே கோபம் வந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. எப்பயாவது ஒரு தடவை கோபம் வந்தாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். எப்போதுமே இவன் எல்லாத்துக்கும் சொல்லு பொள்ளுன்னு விழுவான். அதனால இவனை பார்த்தாலே எல்லாரும் சிரிப்பான். பாண்டவர்களுடைய பத்தினிகள்லாம் துரியோதனன் வந்துட்டாலே இப்படி ஒத்தரக்கொத்தர் இப்படி கையை இடிச்சுப்பாங்க பாரு அப்படின்னு பார்த்து இப்படி சிரிப்பான். அவளே ஒத்தரக்கொத்தர் சிரிச்சுப்பான். இல்ல துரியோதனன் சௌக்கியமா துரியோதனா அப்படின்னு யாராவது கேட்டுட்டாலேயே சௌக்கியமா இல்லாம என்ன, ஏன்னா பார்த்தா சௌக்கியமா தெரியலையா, சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்னு கேட்டேன் அப்படின்னு அதுக்கும் ஒரு கத்துவான். இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வரும். துரியோதனன்னாலே எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு. அப்படி இருக்க இவர்கள் துரியோதனன் இன்னும் விழுந்ததை பார்த்திருந்தா இன்னும் எப்படி சிரிச்சிருப்பார்களோ தெரியல. ஆனால் இவர்கள் சிரிக்கிறதோ பீமனை பார்த்து, பீமன் சிரிக்கிறத பார்த்து. இத கிருஷ்ணன் பாக்குறான். பீமன் சிரிக்கிறது போறல கிருஷ்ணனுக்கு. அதனால பீமனுடைய இடுப்புல கைய வச்சு கிருஷ்ணன் பிரேரணை பண்றான். கிச்சுக்கிச்சா மூட்டுறானாம். கிருஷ்ணன் பிரேரணை பண்றான். பீமா சிரி சிரி, இன்னும் நன்னா சிரி நன்னா சிரி, அப்படிதான் சிரி அப்படின்னு கிருஷ்ணன் பிரேரணை பண்றான் பீமனை. உடனே கிருஷ்ணன் தன் இடுப்புல கை வச்ச உடனே அப்படி ஒரு ஸ்வபாவமா ஒரு லெஜ்ஜை வந்தது பீமனுக்கு. ஒரு ஆடு ஆடினான், உடம்ப போட்டு ஒரு ஆட்டு ஆட்டினான். அந்த உடம்ப போட்டு ஒரு ஆட்டு ஆட்டினது அப்படி ஒரு கோணங்கி பண்ணது போல இருந்தது. துரியோதனனுக்கு அதை பார்த்ததும் பீமனும் கிருஷ்ணனும் தன்னை பத்தி பேசி ஏதோ கிண்டல் பண்றான்னு புரிஞ்சுடுது. அது ஏதோ ஒரு கோணங்கி பண்ணது போல பீமன் இப்படி உடம்ப போட்டு ஒரு ஆட்டு ஆட்டினானா, ஆட்டு ஆட்டி இன்னும் கொல்லுன்னு உயர்க்க சிரிச்சானா. அதை பார்த்ததும் ரொம்ப அவமானமா போயிடுது துரியோதனனுக்கு. பிறகு தர்மபுத்திரர் வந்து பாக்குறாரு, என்ன எல்லாரும் சிரிச்சுன்னு இருக்கார்கள், என்ன விஷயம் அப்படின்னு இந்த ஸ்திரீகள் கோஷ்டியில தானே இப்ப தர்மபுத்திரர் இருந்தார். இப்படி என்னன்னு இப்படி வந்து பார்த்தா பீமன் எதையோ பார்த்து சிரிச்சுன்னு இருக்கான். அதை பார்த்து இவர்கள் எல்லாம் சிரிச்சுன்னு இருக்கா ஸ்திரீகள் எல்லாம்.
எதுக்கு பீமன் இப்படி சிரிக்கிறான், என்ன ஆச்சுன்னு இப்படி திரும்பி அந்தாண்ட பக்கம் பார்த்தா நாங்க நடுவுல ஒரு ரேகை இருக்கு. அந்த ரேகை இருக்கிறதுனால அங்க அந்த அந்த சைடா அந்த லெப்ட் ஹேண்ட் சைட்ல அங்க என்ன நடந்ததுன்னு இந்த ஸ்திரீகளுக்கு தெரியல. எதுக்கு பீமன் சிரிக்கிறான்னே புரியல அவர்களுக்கு. அதனால அவர்கள் பார்த்தது ஆச்சரியமா சிரிச்சுன்னு இருக்கார்கள். ஆனால் தர்மபுத்திரரும் அப்படி அங்க என்ன இருக்குன்னு அங்க பார்த்து பீமன் சிரிச்சுன்னு இருக்கான்னு இப்படி தலையை திருப்பி இந்த பக்கம் பார்த்தா துரியோதனன் விழுந்திருக்கான். அடடா, இத பார்த்தா பீமன் சிரிச்சுன்னு இருக்கான். அத கிருஷ்ணன் வேற அதை பிரேரணை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் நக்குல சகதேவர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் சிரிப்பு வந்துடுத்து. அவர்களும் கூட சேர்ந்து கடன்னு பீமனோட சேர்ந்து அவர்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அர்ஜுனஸ்சயமௌ சோபௌ சர்வே தே பிராசசம்ஸ்ததா. அர்ஜுனஸ்சயமௌ சோபௌ, அர்ஜுனன் மீதி இருந்த எல்லாருமா சேர்ந்து உடனே சிரிக்க ஆரம்பிக்க, இது என்னது இது, முதல்ல இவன் இன்னும் துரியோதனன் இவர்களை பார்க்கல, முதல்ல இந்த ஸ்திரீகளை சிரிக்க வேண்டாம்னு சொல்லணும், பிறகு இவர்களை போய் அடக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு உடனே திரௌபதியினுடைய தோல்ல கை வச்சார் தர்மபுத்திரர். திரௌபதி கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்றார். பிறகு திரௌபதி அவர் தன்னை அடக்கிறாருங்கிறத கூட தெரியாம தர்மபுத்திரர் கையை இப்படி பிடிச்சுண்டாள் திரௌபதி. அங்க பாத்தீங்களா உங்க தம்பிய பாருங்க, எப்படி சிரிக்கிறார் பாருங்க அப்படின்னு திரௌபதி பீமனை காட்டுறா. ஓஹோ, இவர்கள் பீமனை பார்த்து சிரிக்கிறா, பின்ன இவர்கள் துரியோதனன் பக்கம் திரும்பறதுக்குள்ள நாம் போய் இதை சரி பண்ணணும், இவர்களை நிறுத்த முடியாது போல இருக்கு. ஏன்னா ரொம்ப அந்த குஷி வந்துடுத்து, அவர்களை இனி கட்டுப்படுத்த முடியாது. அது தெரிஞ்ச தர்மபுத்திரர் முதல்ல நம்ம போய் பீமனை அடக்குவோமான்னு பார்த்தா அங்க கிருஷ்ணன் உட்காந்து பிரேரணை பண்ணிட்டு இருக்கான் பீமனை. சிரி பீமா, சிரின்னு அண்ணா சிரிங்கிறான். அர்ஜுனா சிரி, அர்ஜுனா சிரிடா, நக்குலா சிரிடா, சகதேவா சிரிங்க, எல்லாரும் சிரிங்கோ. அங்க இருக்கிற அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் பார்த்து அவர்கள், நீங்களாம் எதுக்கு சும்மா இருக்க, நீங்களும் சிரிங்கோ, எல்லாரும் சிரிங்கோ அப்படின்னு எல்லாரையும் சிரிப்பு மூட்டுறான்னு கண்ணன். இது பின்ன வேற ஏதோ விஷயம் அப்படின்னு தர்மபுத்திரர் புரிஞ்சுட்டு நம்ம இவர்களை போய் அடக்கி இனி பிரயோஜனம் இல்லை. ஆனால் தர்மபுத்திரருக்கும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏன்னா துரியோதனன் எழுந்துக்கவே மாட்டேங்கிறான், அவமானம். அதனால அந்த ஜலத்துக்குள்ளேயே உட்காந்து தலையை குனிஞ்சுட்டு உட்காந்து இருக்கான். இதை எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு புரியாம தர்மபுத்திரர், இனி இவர்கள் யாரையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, அதுவும் கிருஷ்ணன் இருந்து பிரேரணை பண்றச்சே, நாம் இனி துரியோதனன் பக்கம் போவோம் அப்படின்னு. இது ஒரு தாத்பரியம். இங்க ஒரு கலி வழுக்கி கீழே விழுந்துடுத்துனா தேவதைகள் அந்த கலியை பார்த்து சிரிப்பார்கள். ஏன்னா கலி தானே அதர்மத்தை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிறது. அதர்ம பட்சபாதியா இருக்கக்கூடிய கலி கீழே விழுந்துடுத்தினாலே தேவதைகள்லாம் அந்த கலியை பார்த்து கை கொட்டி சிரிப்பார்கள். அதுக்கு பகவான் சாட்சி மாத்திரமா நிற்பான். அதுதான் இங்க தாத்பரியம். இங்க கலி இப்படி கீழே விழுந்த உடனே, கலி புருஷன் துரியோதனன் கீழே விழுந்த உடனே தேவதைகளுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பாண்டவர்கள் அதை பார்த்து சிரிக்கிறார்கள். பகவான் அதுக்கு சாட்சி மாத்திரமா நிக்கிறார். ஆனால் தர்ம தேவத்தை என்னைக்குமே தர்மத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுனால அது துரியோதனன் அந்த கலியையும் நாம் காப்பாற்ற மாட்டோமான்னு நினைச்சுட்டு தர்ம தேவத்தை கலியை நோக்கி போர்த்திப்போம். கலியை நோக்கி தர்மபுத்திரர் போறார். போய் துரியோதனன்ட்ட வந்து சொல்ல, துரியோதனா அப்பா விழுந்துட்டியாப்பா, பரவாயில்லப்பா, இருக்கட்டும், கையை கூடு, நான் அவனை தூக்கி விடுறேன், கையை கூடு அப்படின்னு கையை நீட்டுறார் தர்மபுத்திரர். துரியோதனனோ தலை குனிஞ்சபடியே தர்மபுத்திரருக்கு தன் கையை நீட்டுறான். தர்மபுத்திரர் இப்படி தூக்கி விட்டார். தூக்கி விட்ட உடனே, என்னப்பா இது, இந்த மாளிகையை பத்தி உனக்கு தெரியாதேப்பா, என்ன கூப்பிட்டுருக்க கூடாதோ, நான் வந்து உன்னை ஐஷன் வந்திருப்பேன் இல்லையா, நீ ஏன் தனியா வந்த, உனக்கு இவ்வளவு குழப்பங்கள் அதனாலதானே ஏற்பட்டுடுது, இங்க பாரு எப்படி நனைஞ்சிடுத்து பாரு, வஸ்திரம் எல்லாம் நனைஞ்சிடுத்து பத்தியா அப்படின்னு. அதை பார்த்த உடனே, யாருடாங்க, இங்க வாருங்கள், இங்க வா, ஒரு நல்ல பட்டு வஸ்திரமா கொண்டு வா இப்போ அப்படின்னு உடனே கொண்டு வந்தார்கள். இதை வாங்கிக்கோப்பா துரியோதனா, உள்ள போய், என்னுடைய ரூம் அங்கதான் இருக்கு, உள்ள போய் முதல்ல உன்னுடைய துணியை மாத்திண்டு வா, பிறகு பேசலாம், வா மாத்திண்டு வா அப்படின்னு தர்மபுத்திரர் நல்ல உயர்ந்த தன் கிட்டக்கவே இருக்கிற உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கிறார். வசாம்சிச்ச சுபன்யஸ்மை பிரததூர் ராஜசாசனாத் ததாகதம் துதம் திருஷ்ட்வா பீமசேனோ மகாபலஹ. தர்மபுத்திரர் அவனை போய் சமாதானம் பண்ண பார்த்துட்டு இருக்கார். ஆனா பீமனும் அவன் சிரிப்பை நிறுத்தல, அவன் பாட்ட சிரிச்சுட்டே இருக்கான். ஆனால் தர்மபுத்திரரோ, இந்த நீ போய் முதல்ல துணிய மாத்திண்டு வா, அப்புறமா நாம் பேசுவோம் அப்படின்னு தான் அந்த துணியை வாங்கி இப்படி உதறினான் துரியோதனன். எனக்கு ஒண்ணும் உன்னுடைய வஸ்திரம் வேண்டாம், ஏன்னா எனக்கு என்ன வஸ்திரத்துக்கா குறைச்சல், உன் வஸ்திரம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்புறேன் போ அப்படின்னு ஆத்திரம், மனசு பூரா ஆத்திரம், சாத்திரம்.
அதனால அந்த ஆத்திரத்துல வேகமா கட 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 கடன்னு நட போட்டான். நட போட்டுன்னு அங்க பார்த்தாங்க, நிஜமாவே அந்த குளம் போல இருந்தது இல்லையா, அது திரும்பி வந்து பார்த்தா அது ஸ்தலம் தானே, ஆனா மறுபடியும் அது குளம் தான் இருக்கு போல இருக்குன்னு பயந்துட்டு அதுல அப்படியே மெதுவா இப்படி தத்தளிச்சு இப்படி நடக்க ஆரம்பிச்சான். ஆனா அது ஸ்தலம். அத பார்த்ததும் மறுபடியும் கொல்லுன்னு சிரிச்சான் பீமன். ஆகாரம் ரக்ஷமணஸ்து நசதான் சமுதேக்ஷதாக புனர்வசன நுத்பிக்ஷப்ய பிரதிரிஷ்யந்தி வஸ்தலம். டே துரியோதனாத ஸ்தலம்டா இங்கேன்னு கத்தினான் பீமன். துரியோதனா பைத்தியக்காரா, அண்ணனை சொல்லுவியே எப்பவும் பைத்தியக்காரன், நீதான் பைத்தியக்காரன், அது ஸ்தலம்டா, அங்க போய் இப்படி ஆடி ஆடி ஆம போல போயின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொல்லுன்னு சிரிச்சான் பீமன். ஒரு ஆத்திரத்துல போய், அதுவும் சரி இது ஸ்தலம் தானே மறுபடியும் நடந்து ஒரு ஆத்திரத்துல நேர வாசல் போல தெரியறது. அங்க போனா அது வாசல் இல்ல, செவர். அங்க போய் அப்படியே நங்குன்னு தலையில முட்டின்ட்டான். உடனே தலைய தேய்ச்சின்ட்டான். தலைய தேய்ச்சின உடனே டேடே துரியோதனா பாத்துடா, இன்னும் அப்பா திருதராஷ்டிரன் போலவே நடக்கிறியே பாத்துடா அப்படிங்கிறான் இங்க இருந்து பீமன். இறஞ்சு சொல்றான் பீமன். உடனே தர்மபுத்திரர், பீமா கொஞ்சம் வாய மூடுறியா, நானே பயந்துட்டு இருக்கேன், என்ன நடக்க போறதோன்னு பயந்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுன்னு இருக்க, பீமனை முதல்ல அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுத்திரர் ஓடினார். துரியோதனனை பார்த்து, துரியோதனா ஏன்பா இடிச்சுட்டியா, என்னப்பா இது, ஏன் இவ்வளவு கோபத்துல அப்படி போற, நான் தான் சொன்னேன் இல்ல இந்த மாளிகையை பத்தி உனக்கு தெரியாதுன்னு, நான் அழைச்சிட்டு போய் விடுறேன், இது வாசல் போல தெரியும்பா, நான் இது சுவர்ப்பா, இது அங்க போ, இது இங்க இருக்கு வாசல், அண்ணா என்ன வெளியில கொண்டு போய் விடு அப்படிங்கிறான் துரியோதனன். கொண்டு விடுறேன் வா, ஆனா நீ கோவப்படாத, நீ இப்ப ரொம்ப கோவத்துல இருக்க துரியோதனா, நீ என்ன பண்ற, நேர இந்திரபிரஸ்தம் போ, இந்திரபிரஸ்தத்துல என்னுடைய அறை அங்க ஒண்ணு இருக்கு, அங்க போய் நீ கொஞ்ச நேரம் விசிராந்தி எடு, நான் வந்து உன்கிட்ட பேசுறேன், நீ எனக்கு எதுவும் பேச வேண்டாம், முதல்ல எனக்கு வாசல் எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு கூட்டின்னு வந்தாங்க. சிவர் போல தெரியறது, இதுதான் வாசல், இதுதான்ப்பா வாசல் அப்படின்னு அங்க கூட்டின்னு வந்து வெளியில விட்டார். விடு என் கைய, போ அந்தண்ட அப்படின்னு தர்மபுத்திரரை ஒரு தள்ளினான் துரியோதனன். நேர என் ரதத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு எடுத்துட்டு வந்து, நான் அஸ்தினாபுரம் கிளம்புறேன் அப்படின்னு அஸ்தினாபுரமே கிளம்பி போயிட்டான். இங்க கிருஷ்ணன் இவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி முடிச்ச உடனே கிருஷ்ணன் என்ன சொன்னான், பீமா ரொம்ப கம்மியா தான் சிரிச்சேன், பரவாயில்ல கம்மியா தான் சிரிச்சேன், எனக்கு கிருஷ்ணன் இன்னும் நிறைய எதிர்பார்த்தான் போல இருக்கு, கம்மியா தான் சிரிச்சேன். அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்திரீகள் எல்லாம் இப்ப வெளியில வந்து, ஆமா நீங்க இப்ப இவ்வளவு நேரம் எதுக்கு சிரிச்சீர்கள் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட பிறகு, உனக்கு தெரியாதா திரௌபதி, பீமன் சொல்றான், உனக்கு தெரியவே தெரியாதா, துரியோதனன் விழுந்துட்டாரா, எங்கன்னதும் அவன் கிளம்பிட்டான், தர்மபுத்திரர் கூட்டின்னு போயிட்டார், ஆனா அவன் விழுந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த அப்புறமாக தான் பீமன் சொல்றான். இது இருந்து சபா பர்வாவை எடுத்து பாருங்க தெரியும். சபா பர்வால 47வது சர்க்கம். பிறகு தர்மபுத்திரரை நிராகரிச்சு பிறகு துரியோதனன், இதுதான் நடந்த விஷயம். இது அப்படியே கிளம்பி நேர ஹஸ்தினாபுரம் போனான் துரியோதனன். ஹஸ்தினாபுரம் போய் தன்னுடைய அந்தப்புறத்துக்கு போய் டமால்னு கதவை ஒரு சாத்தின்ட்டான், படார்னு ஒரு போடு போட்டுண்டு உள்ள போய் படுத்துட்டான், இழுத்து போத்தின்னு படுத்துட்டான். அப்படியே மனசு பூரா க்ஷாத்திரம் பொங்கறது, அசூய, பூரா அசூய. காந்தாரி ஒரு 2-3 தடவை வந்து கதவை தட்டி பார்த்தாள், அவன்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. காந்தாரி தொட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவா தன்னுடைய குழந்தைகள் யாருன்னு. அவளும் கண்ணை கட்டிண்டவளா இருக்கிறதுனால தன்னுடைய புத்திரர்கள் துரியோதனனா துஷாசனனா யார் வந்திருக்கான்னு அவர்களை தொட்டு பார்த்துதான் கண்டுபிடிப்பான். துரியோதனன் வந்தான்ங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும். ஆனா கதவை படார்னு சாத்தின்னு உள்ள போயிட்டான். எதுவும் வந்தத்துல இருந்து சாப்பிட கூட இல்ல. ராத்திரி தினம் ஆயிடுத்து, இவன் எப்ப வெளியில வருவான்னே தெரியல. காந்தாரிக்கு ரொம்ப தாபமா போயிடுத்து. தன்னுடைய சகோதரன் சகுனியை அழைச்சு, ஏன்னா சகுனி ராஜசூய யாகத்துக்கு வந்திருந்தான், அதனால அவன் இங்கேயே தங்கியிருந்தான். அஸ்தினாபுரத்திலேயே 10 நாட்களா தங்கிட்டு இருக்கான். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து இப்போ ஒரு 10 நாள் ஆறுது. ராஜசூயம் ஆகி ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அவன் சகுனி இங்க அஸ்தினாபுரத்துல தங்கிட்டு இருந்தான். அவன் சகுனியை அழைச்சு காந்தாரி சொல்றா, என்ன விஷயமோ என்ன தாபமோ தெரியல, என் பிள்ளை துரியோதனன் ரொம்ப கோபமா வந்தான், போய் கதவை சாத்திட்டு உள்ள போயிருக்கான். அவன் உள்ள இருந்து ஒரு அழுக குரல் கேட்கறது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், நான் எவ்வளவு தட்டினாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். உன்கிட்டக்கா அவனுக்கு ரொம்ப பிரியம் இருக்கு, நீ தானே அவனுடைய மாமா இல்லையா, உன்கிட்டக்கா அவனுக்கு பிரியம் இருக்கு, நீங்க போய் கொஞ்சம் அவன்கிட்ட என்ன விஷயம் என்ன தாபம் அவனுக்குன்னு கேட்டு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவன் எதுவுமே சாப்பிடல அப்படின்னதும் சரி காந்தாரி அந்த கையில காந்தாரி உணவுகள்லாம் கையில வச்சு நின்னு இருக்கா. இந்த ஆகாரத்தை என் கையில கொடு, நான் போய் துரியோதனனை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு அந்த கையில வாங்கிண்டான் சகுனி.
கதவை தட்டுறான் துரியோதனா. நான் மாமா வந்திருக்கேன், கதவை தர, வேற யாரும் இல்ல என் பக்கத்துல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனன் தன்னுடைய மாமன் குரல் கேட்ட உடனே வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்து நீ முதல்ல உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு உடனே மறுபடியும் படார்னு கதவை சாத்திட்டான். வந்து பாக்குறான் சகுனி. ஏன் துரியோதனா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் உனக்கு அவனோட தாயார் வந்து அவ்வளவு தரம் உன்னை கூப்பிடுறா, அவளுக்கு கூட எந்த பதிலும் சொல்லலையாமே, ரொம்ப தாபப்பட்டுட்டாள் காந்தாரி. இந்தா உனக்கு சாப்பிடுறதுக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கா, இந்தா சாப்பிடு. ஒன்னும் வேண்டாம், இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம், வேண்டாம், அத முதல்ல அப்படி ஓரமா வை. சரி வச்சுட்டேன். என்னப்பா என்ன ஆச்சு துரியோதனான்னு துரியோதனன் கைய தொட்டான் சகுனி. பார்த்தா அப்படியே நெருப்பா கொதிக்கிறது, உடம்பு பூரா கொதிக்கிறது, அனலா கொதிக்கிறது. இத பார்த்ததும் அது ஜுரம். அது ஜுரம், வெளியில வர ஜுரம் கூட போயிடும், ஒரு வாரத்துல போயிடும். ஆனா மனசுக்குள்ளேயே இருக்கிற அந்த க்ஷாத்திரம், அந்த அசூயைங்கிற ஜுரம் வெளியில அடிக்கிறது. அத பார்த்த உடனே சகுனி சொல்றான், என்ன துரியோதனா இப்படி அனலா கொதிக்கிறது உடம்பு, இதுக்கு போய் கோவப்பட்டு இருக்க, நான் வைத்தியரை முதல்ல கூப்பிடுறேன், ஏதாவது மருந்து சாப்பிட்டு சரியாயிடும். இல்ல மாமா, என்ன மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு இது சரியாகாது, இது சரியாறக்கூடிய வியாதியே இல்ல. என்ன துரியோதனா பேசுற, உடம்பு நெருப்பா கொதிச்சுன்னு இருக்கு. நீ எல்லார்ட்டையும் நான் சொல்றேன், முதல்ல காந்தாரிட்ட சொல்றேன், உன்னை கவனிச்சுப்பள். நீ முதல்ல நீ என்ன இதுக்கு என்ன சிகிச்சை பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோ, இந்த மாதிரி நீ இருக்காத அப்படின்னு சகுனி சொன்னதும் துரியோதன் சொல்றான், மாமா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா, நான் சொல்றத கேளு முதல்ல. நீ என்ன மருந்து கொடுத்தாலும் இது சரியாகாது, என் மனசு சரியா இல்ல. ஏன் உன் மனசு சரியா இல்ல, என்ன நடந்தது? எல்லாம் அந்த தர்மபுத்திரன். என்ன தர்மபுத்திரன் என்னப்பா பண்ணா? அவமானம், அவமானம், எனக்கு அவமானத்துல திரும்பி வந்திருக்க. என்ன அவமானம்? நன்னா தானே உன்னை நடத்தினா. இந்த ஒரே ஒரு இடம் தான், இந்த ஒரே ஒரு இடத்துலதான் பாரதம் பூரா, இந்த ஒரு இடத்துலதான் சகுனி பாண்டவர்களுக்கு ஃபேவரா பேசியிருக்கான். இந்த ஒரே ஒரு இடம். என்ன சொல்றான் சகுனி, ஏன் உன்னை நன்ன மரியாதையா தானே நடத்தினான் தர்மபுத்திரன், என்ன அவமானம்ங்கிற? உன்கிட்டதான் கஜானா சாவிய கொடுத்து வச்சான், உன்னை நன்னா கௌரவப்படுத்தினான். யாரு என்ன வேணும்னாலும் துரியோதனா துரியோதனான்னு உன்கிட்டதான் வந்து பைசா கேட்டா, எல்லாம் உன்னுடைய கை அடியில தான் இருந்தது. உன்னை அப்படி கௌரவிச்சான். சபையில ராஜசூய பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவன் தான் என் தம்பி துரியோதனன் எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தினா, அவ்வளவு பெருமை தானே படுத்தினா உன்னை. அப்படி இருக்கிறச்சே உனக்கு என்ன பிரச்சனை? தர்மபுத்திரன் உனக்கு என்ன பண்ண? என்னவாமா நீ? என் பிரச்சனை, அவன் ராஜசூயம் பண்ணான், ராஜசூயம் பண்ணான், என் கண்ணால பார்த்து தொலைச்சேன், ராஜசூயம் பண்ணான். நான் எப்படி அவர்கள்லாம் ஒழிஞ்சு போகணும்னு நான் நினைச்சேன். ஆனால் அவனோ ராஜசூயம் பண்ணி எவ்வளவு சம்பாதிச்சுட்டான் தெரியுமா உனக்கு? தெய்வம் அவனை வாழ வச்சே தீத்தெடுத்து, தெய்வமேவ பரம் மன்யே பௌருஷம் ச நிரர்த்தகம் திருஷ்டுவா குந்தி சுதே சுப்தாம் ஸ்ரீயம் தாமஹதாம் ததா தெய்வமேவ பரம் மன்யே. தெய்வம் அப்படியே அவன் கூட இருக்கு மாமா. எனக்கு அப்படிதான் தோன்றது. அன்னைக்கு துஷாசனன் சொன்னானே, அவர்களுக்கு தெய்வத்தினுடைய பலம் இருக்கு, நாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அது உண்மை. தெய்வமேவ பரம் மன்யே. தெய்வம் அவனை வாழ வச்சுடுத்து. அவ வாழ்ந்ததை என்னால சகிக்க முடியல. அப்ப கூட இந்த அவமானத்தை ஒரு பெரிய விஷயமா நினைக்கல துரியோதனன். அவனுடைய முக்கியமான பிரச்சனை, அவன் ராஜசூயம் பண்ணிட்டான். அது ஒரு முக்கியமான பிரச்சனை அவனுக்கு. ராஜசூயம் பண்ணிட்டான் மாமா. எவ்வளவு தனம், எவ்வளவு தனம், எவ்வளவு தனம். நான் தானே கஜானால இருந்தேன்னு நீ சொன்ன. எவ்வளவு பைசா வச்சுட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? அதுவும் எல்லா ராஜாக்களும் கொண்டு கொண்டு வந்து கொட்டுறா அவன் காலடியில. அப்படி என்னதான் இருக்கும் அவன் முகத்துல எனக்கு தெரியல. அப்படி சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கான் மாமா. நான் பார்த்தேன், எல்லாத்தையும் நான் பிரத்யட்சமா பார்த்தேன். என் மனசு துடிச்சு போயிருக்கு. சகுனி சொல்றான், சரிப்பா, இதுக்கு ஏன் நீ கோபப்படுற? அவன் உன் அண்ணன் தானே, தர்மபுத்திரன் உன் அண்ணன் தானே, அவன் கிட்ட நீ ஸ்நேகம் பண்ணிக்கோ, நீ ஸ்நேகமா பழகு. அவன் இடத்துல நீ ஸ்நேகம் பண்ணிண்டா, நீ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கேளு. கஜானா சாவியே உன் கையில தானே கொடுத்தான், நீ போய் கேட்டா உனக்கு கொடுக்காமலா போயிடுவான். எனக்கு இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு கேட்டு வாங்கிக்கோ, அவ்வளவுதானே. அதுக்கு போய் ஏன் நீ கவலைப்பட்டு இருக்க? மொள்ள மொள்ள அப்படியே தர்மபுத்திரன் கேட்டு வாங்கிக்கோ, அவன்கிட்ட ஸ்நேகமா இரு, அவ்வளவுதானே. அட மாமா, இது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் இருக்கு, அத கேட்டா நீ என்ன சொல்ல போறியோ. இது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் இன்னைக்கு காண்டவனம் போனேன், அங்க மையனுடைய மாளிகைக்கு நான் போனேன் தெரியுமா? நான் கூட கேள்விப்பட்டேன் துரியோதனா, அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான மாளிகையாமே. ஆமா, நான் போனேன், அங்க எனக்கு அவமானம் ஆயிடுத்து. அங்க என்ன ஆச்சு, அங்க ஸ்தலம் குளம் போல தெரியறது, குளம் ஸ்தலம் போல தெரியறது. நான் ஏதோ இங்க ஸ்தலமாக்கோன்னு நினைச்சுட்டு போய் காலை வச்சு நான் வழுக்கி விழுந்துட்டேன் தெரியுமா? ஏன்பா வழுக்கி விழுந்தியா?
நான் வழிக்கு விழுந்தேன்னு நீ எவ்வளவு பதற. ஆனா அந்த தடியன் பீமசேனன் இருக்கான் பாரு, கொல்லுன்னு சிரிச்சான் என்னை பார்த்து. அவன் சிரிக்கிறத பார்த்து மத்த பாண்டவாள் எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சா தெரியுமா. ஆனால் துரியோதனன் நோட் பண்ணிருக்கான். ஸ்திரீகளும் அந்தண்ட பக்கம் சிரிச்சாங்கிறத அவன் நோட் பண்ணிட்டான். ஏன்னா அந்த சர்க்கத்துல அவன் நோட் பண்ணல, துரியோதனன் இன்னும் பார்க்கலன்னு வந்தது இல்லையா, அவன் கடைசியா பார்த்துட்டான் போல இருக்கு. நான் எழுந்துக்கரிச்சே பார்த்தேன் மாமா, அந்த நந்தவனத்துல இருந்து ஸ்திரீகள் எல்லாமும் சிரிச்சா, பீமனை பார்த்து சிரிச்சா. நான் பார்த்தேன், எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சா. அங்க வேலை செய்யறவர்கள், பணிபுரியறவர்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சா. அதுவும் முக்கியமா அந்த பீமசேனன் அவ்வளவு சிரிச்சா என்னை பார்த்து தெரியுமா. எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா. சரி, நான் ஸ்தலம் தானே குளம் தானேன்னு எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, அந்த மாளிகையை பத்தி எனக்கு தெரியல. சரி, நிஜமாவே குளம் இருக்குன்னு நினைச்சுட்டு நாங்க மெதுவா நடந்து போனா, டேய் அது ஸ்தலம்டா அப்படின்னு அங்கேருந்து கை தட்டி சிரிக்கிறான் என்னை பார்த்து. எவ்வளவு கேவலமா போச்சு எனக்கு. நான் போய் தலையில வேற இடிச்சுட்டேன் பாரு, என் தலைய பாரு, இடிச்சுட்டேன் தலையில வேற, நங்குன்னு இடிச்சுட்டேன். அதை பார்த்து சிரிச்சான். எவ்வளவு அவமானப்பட்டு வந்து நின்னு இருக்கேன் தெரியுமா. அதனாலதான் மனசு பூரா க்ஷாத்திரம். அந்த சொன்னது சகுனி சொல்றான், அது என்ன வன்மம் அவர்களுக்கு, அது எப்படி இப்படி பண்ணலாம், பீமன் எப்படி அப்படி பண்ணலாம், பீமனை பழிவாங்கியே ஆகணும். ஆமா, பழிவாங்கியே ஆகணும். ஆனா அது நம்மளால முடியாதுமா. நீ என்ன வேணா சொல்லு, நான் உண்மைய சொல்றேன், பாண்டவர்களை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அதுவும் அவர்கள் சாதாரணமா இருக்கும் போதே நம்மளால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப அவன் ராஜசூயம் பண்ணி சக்கரவர்த்தியாக வேற ஆயிட்டான். நீ நம்மளால ஆகாது. அவர்கள்ட்ட யுத்தம்னு போக முடியுமா. யுத்தம்னு போனா அந்த தடியன் பீமசேனனே என்னை போட்டு தேய்ச்சிடுவான். அர்ஜுனன் இருக்கான் பாரு, நல்ல பராக்கிரமசாலி, எல்லாரையும் ஆக்னியாஸ்திரம் போட்டே கொளுத்திடுவான். அவர்கள்ட்ட இனி நாம் போக முடியாது. இனி நாம் யுத்தம்னு போய் நின்னா கூட இனி அவன் சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால மத்த தேசத்து ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு சகாயத்துக்கு வந்துடுவான். இனி நம்ம என்ன செய்ய முடியும் தர்மபுத்திர, அவ்வளவுதான். இனி நான் வாழறதுக்கு வழியே இல்ல. நான் இனி பிராணத்தியாகம் பண்ண போறேன், நான் கடல்ல போய் குதிக்க போறேன், நான் பிராணத்தியாகம் பண்றேன் போ அப்படின்னதும், துரியோதனா என்ன இப்படி எல்லாம் பேசுற, நீ பேசாம இரு முதல்ல, என்ன உயிரை விடுறேன்லாம் சொல்லிட்டு இந்த சின்ன விஷயத்துக்காக. நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த, என்ன நீ என்ன பாத்துப்ப, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் அவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன். எனக்கு நடந்த அவமானத்தை ஒரு பக்கம் விடு. ஆனால் எவ்வளவு தனம் எவ்வளவு தனம் எவ்வளவு தனம்ங்கிற, ஆனா அவ்வளவு தனம் இனி என் ஜன்மால என்னால சம்பாதிக்க முடியாது மாமா, அதை நான் என்ன செய்வேன் அப்படின்னதும், அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டுலாம், அவ்வளவுதானே. எப்படி வாங்குவ, அது என்ன அவ்வளவு சாமானிய விஷயமா, அந்த தனத்தை போய் எப்படி வாங்குவ. அவர்கள் கிட்டக்க அவ்வளவு கொட்டி கிடக்கு, அதை போய் எப்படி நீ கேட்ப, ஒவ்வொன்னியா கேட்க போறியா, என்ன செய்ய போற. அதுக்கு என் கையில ஒரு வித்தை இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற துரியோதனா. யுத்தத்துக்கு நாம் போக முடியாதுங்கிறது உண்மை. யுத்தத்துக்கு எதுக்கு போகணும், ஆனா சூதாட்டிட்டா சூதாட்டம் பண்ணிடலாம் இல்லையா, தியூத்தத்துக்கு கூப்பிட்டுடலாம் இல்லையா. द्यूत प्रियश्च कौन्तेयो न सजानासि देवितुं समाहूतश्च राजेन्द्रो न शक्ष्यति निवर्तितुं. தியூத்தத்துக்கு கூப்பிடு, கௌந்தேயர்கள் எல்லாரையும் தியூத்தத்துக்கு கூப்பிடு, சூதாடிடலாம். சூதாடி அவர்களை ஒவ்வொன்றியா நீ இதவை அதவை அதவைன்னு கேட்டு மொத்த சொத்தையும் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துடுறேன், அவ்வளவுதானே. அப்படியா, அது உன்னால செய்ய முடியுமா. செய்ய முடியும். ஏன் செய்ய முடியாது, செய்ய முடியும். என் கையில அப்படிப்பட்ட ஒரு தாயக்கட்டை இருக்கே, அது சகுனி சூதாட்டம் பாத்திருக்கியா. சகுனி சூதாட்டம்னா என்னன்னு கத்து கொடுக்குறேன், இந்த லோகத்துக்கே கத்து கொடுக்குறேன். சகுனியோட சூதாட்டம்னா என்னன்னு. அது என்ன மாமா சகுனி சூதாட்டம், அது அப்படிதான். அத்தகைய விசேஷ தாயக்கட்டை என் கையில இருக்கு. சகுனின்னா சகுனி என்ன சும்மாவா, சூதாட்டம்னா நான் தான். அதை நான் கத்து கொடுக்குறேன் அவர்களுக்கு. கூப்பிடு அவர்களை. நிஜமா சொல்றியா மாமா, இது உன்னால செய்ய முடியுமா. என்ன துரியோதனா திரும்பி திரும்பி அதையே கேட்டுன்னு இருக்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ முதல்ல கூப்பிடு பாக்கலாம். அப்படின்னா பீமனை பழி வாங்குறது, பீமனை பழி வாங்கணும் என் மனசுல. பீமனை பழி வாங்கினா என்ன, பீமனை பழி வாங்கறதுக்கு பதிலா நாம ஒரு பெரிய விஷயம் பண்ணிடுவோம் அந்த சூதாட்டத்துல. பீமனுடைய வீக்னஸ் எதுன்னு புரிஞ்சுக்கோ. பீமனை நீ நேர போய் அவனை மண்டைய உடைச்சா கூட அவன் கவலைப்பட மாட்டான், திரும்பி எழுந்து வந்துருவான். பீமனை அடிச்செல்லாம் அவனால பழிவாங்க முடியாது. அவனுக்கு ரொம்ப பிரியமான அந்த திரௌபதி மேல உயிரை வச்சிருக்கான் பீமன். அவனுக்கு பிரியமான அந்த திரௌபதியை ஒரு பரிபவம் பண்ணிட்டா, நீ சொன்ன இல்லையா எப்படி ஸ்திரீகளும் சிரிச்சான்னு, அவளை பரிபவம் மட்டும் பண்ணிட்டோம்னா அதுதான் பெரிய அடி பீமனுக்கு. அதை விட வேற அடி நம்மளால அவனுக்கு கொடுக்க முடியாது. ரெண்டு காரியத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல முடிச்சிடுவோம். நீ அழைச்சின்னு வா, சூதாட்டத்துக்கு அழைச்சின்னு வா பாப்போம் அப்படின்னு சகுனி சொன்னது. சரி மாமா, நான் உன்னை நம்புறேன். ஆனால்
இது யாரு கூப்பிடுவா அவனை போய்? இப்ப நான் கூப்பிட்டா வரமாட்டான். யாரு கூப்பிடுவா அவனை போய்? உன் அப்பன் தான் திருதராஷ்டிரன் எதுக்கு இருக்கான்? உன் அப்பன் தான் கூப்பிடணும். திருதராஷ்டிர மகாராஜா தான் கூப்பிடணும். அவர் கூப்பிட மாட்டார் மாமா. நீ என்ன நினைக்கிற என் அப்பனை பத்தி? எல்லாம் இந்த கழங்கட்டைகள் எல்லாம் என் குடும்பத்துல தானே வந்து செத்துருக்கு. ஒண்ணு கூட இல்லாம எல்லாம் இந்த பீஷ்மர், துரோணர், கிருப்பர்னு ஒன்னும் பாக்கி இல்லாம எல்லா கழங்கட்டைகளும் என் குடும்பத்துல வந்து உட்கார்ந்து இருக்கு. ஒன்னுத்துக்கும் ஒரு போற காலம் வரமாட்டேங்கிறது, போய் தொலைய மாட்டேங்கிறது எல்லாம் இருந்து என் பிராணனை வாங்கிட்டு இருக்கு. அந்த கழங்கட்டைகளுக்கு பறிஞ்சுதான் பேசுவான் என் அப்ப. அவர்கள் சொல்றதான் கேட்பான். அவர்கள் எல்லாம் நான் சூதாட போறேன்னு சொல்லிட்டா என்னை உட்கார வச்சு தர்மம் நியாயம்னு ஒரு கிளாஸ் எடுப்பான். என்னை உட்கார வச்சு ஒரு பாடம் நடத்துவான். அது வேணா நடக்கும். கூப்பிட மாட்டான் மாமா. திருதராஷ்டிரன் கூப்பிடவே மாட்டான். அப்படி சொல்லாத துரியோதனா. நாம இவாளோட சேர்த்து சந்திச்சாதானே, பீஷ்மர் துரோணரோட நம்ம சேர்த்து சந்திச்சாதானே. நம்ம தனியா போய் பார்ப்போம். இப்ப ராத்திரி தினம் அவர் தனியா தான் இருப்பார். நம்ம அவர் அந்தப்புறத்துக்கு போய் தனியா கூட்டின்னு வந்து அவர்கிட்ட பேசுவோம். எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல மாமா. நீ வா, ஏன் சொல்றேன், நான் அழைச்சின்னு போறேன், நீ வா. சகுனி துரியோதனனை அழைச்சிண்டு நேர திருதராஷ்டிரனுடைய அந்தப்புறத்தில் கதவை வந்து இடிக்கிறான். ராத்திரி நேரம் கதவை தட்டின்னு இருக்கான். காந்தாரியை போய் கதவை திறக்கிறாள். என்ன துரியோதனா, வெளியில வந்துட்டியா? சாப்பிட்டியாப்பா? எல்லாம் சாப்பிட்டேம்மா. அப்பா எங்க? அப்பாவா? அப்பா அங்கதான் உட்காந்து இருக்கார். கூப்பிடு இங்க வெளியில. என்னது சிறிதனா, உள்ள வா, உள்ள வந்து பேசு வா. உள்ள நான் வரலமா. அப்பாவை வெளியில கூப்பிடு, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வெளியில கூப்பிடு. உடனே சகுனியும் சொல்றான், காந்தாரி மகாராஜாவை கூப்பிடு, நாங்க ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம், மகாராஜாவை கூப்பிடு அப்படின்னதும் காந்தாரியை போய் திருதராஷ்டிரன் அனுப்புறாள். ஏதோ முக்கியமான விஷயமா என்னுடைய சகோதரன் சகுனியும் துரியோதனனும் உங்களுக்காக காத்துன்னு இருக்கான்னு. உடனே திருதராஷ்டிரன் வெளியில வந்தான். என்ன விஷயம்? உள்ள வாருங்கள், பேசலாம். நீங்க முதல்ல வெளியில வாங்க மகாராஜா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சகுனி அழைச்சின்னு போயிட்டான் தனியா. ஏன்னா காந்தாரிக்கும் விஷயம் தெரியக்கூடாதுன்னு பாக்குறான். ஏன்னா காந்தாரியுமே தர்மனிஷ்டைய பேசக்கூடியவள். அவள் எதிரிலையும் பேசினா வேலைக்கு ஆகாது. அதனாலதான் தனியா அழைச்சிண்டு போய் துரியோதனன் திருதராஷ்டிரனை தனியா ஒரு அறைக்கு கொண்டு போய் கதவை சாத்திட்டான். கதவை சாத்தி திருதராஷ்டிரனுக்கு பயமா போச்சு. இது என்ன நம்மள தனியா கூட்டு வந்து இவர்கள் ரெண்டு பேரும் இப்படி கதவை சாத்துறாளே, என்ன விஷயம் இது அப்படின்னு புரியாம. ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் மேல கூட நம்பிக்கை இல்லை. என்ன வேணாலும் யார வேணாலும் பண்ணிடுவான், அது தெரியும் திருதராஷ்டிரனுக்கு. என்ன விஷயம்ப்பா, கதவெல்லாம் சாத்துறீர்கள், என்ன? அப்பா பேசாம இரு அப்படின்னு சொல்லி எல்லா அந்த காவலர்கள்லாம் அங்க கூட யார் இருந்தாலும் எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டான். ஏன் அப்பா கிட்டக்க நான் தனியா பேசணும், எல்லாரும் வெளியில போங்கன்னு அனுப்பிட்டான். அனுப்பி பிறகு திருதராஷ்டிரன் ஒரு ஆசனத்துல உட்கார வச்சு, அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன தொட்டு பாரு முதல்ல அப்படின்னதும் தொட்ட அனலா கொதிக்கிறது. என்ன துரியோதனா, ஏன்பா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு அனலா கொதிக்கிறது, என்ன, ஏன் உனக்கு இவ்வளவு ஜுரம் வந்துடுத்து, இத சொல்றதுக்கு ஏன் என்ன தனியா கூட்டின்னு வர, முதல்ல நீ வைத்தியரை போய் பாரு, என்ன கூப்பிட்டுன்னு வந்தா நான் என்ன பண்ண முடியும் திருதராஷ்டிரன் கேட்டதும், நீ பேசாம இருன்ற, ஜுரம் எனக்கு வந்திருக்குன்னு தெரியறது இல்ல, பிறகு இனிமே நாங்க என்ன சொல்றோம்னு கேளு. சொல்லு மாமா, சொல்றேன், நீ சொல்லு. சொல்றேன்ப்பா. மகாராஜா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, மயனுடைய மாளிகையில என்ன நடந்தது, நடந்த விஷயத்த எல்லாம் சகுனி நரேட் பண்ணான். துரியோதனன் விழுந்தது, பீமன் சிரிச்சது, பீமனை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் சிரிச்சது, இது எல்லாத்தையும் சகுனி சொன்னதும் திருதராஷ்டிரன் ஒரு பெருமூச்சு விட்டான். பெருமூச்சு விட்டு துரியோதனனை பார்த்து சொல்றான், சகுனி நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் என் பிள்ளை துரியோதனன்ட்ட பேசுறேன், நீ கொஞ்ச நேரம் பேசாம இருன்ட்டான் திருதராஷ்டிரன். நான் அப்பப்ப திருதராஷ்டிரனுக்கு கொஞ்சம் தர்மம் தெரியும், ஏன்னா பீஷ்மர் துரோணர்கிட்ட பழகிறதுனால கொஞ்சம் அப்பப்ப தர்மம் வந்துட்டு போகும். திருதராஷ்டிரன், சகுனி நான் பேசிக்கிறேன் துரியோதனன்ட்ட, நீ கொஞ்ச நேரம் பேசாம, நீ எதுவும் பேச வேணாம், நடந்த விஷயத்த சொல்லிட்டல்ல, நீ பேசாம இரு. துரியோதனனை பார்த்து சொல்றான் திருதராஷ்டிரன், இங்க பார் துரியோதனா, எனக்கு புரியறது, நீ அவமானப்பட்டிருக்க புரியறது, எனக்கு பீமன் உன்னை பார்த்து சிரிச்சிருக்கான்னு புரியறது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் துரியோதனா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, மனசாட்சியோட யோசிச்சு பாரு. அவ சிரிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதே, நம்ம 2 அயோக்கியத்தனம் பண்ணிருக்கோம் அதுக்கு முன்னாடி. நீ சொல்றியே பீமன் அவன் சிரிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததே, அந்த பீமனுக்கு நாம் விஷம் வச்சிருக்கோம். சின்ன குழந்தையா பாலகனா இருக்கிறச்சு அவனுக்கு விஷம் வச்சிருக்கேன் நான் என் கையால, தெரியுமா, தெரியும்ல உனக்கு, நம்ம விஷம் வச்சிருக்கோம்.
அதுக்கு தொடர்ச்சியா குந்தியோட சேர்த்து அந்த 5 பேரையும் நம்ம அரக்கு மாளிகையில வச்சு கொளுத்திருக்கோம். அதுவும் பிளான் பண்ணி அவர்கள் அரக்கு மாளிகையை அனுப்பிச்சு அங்க வச்சு அவர்களை கொளுத்திருக்கோம். அதுவும் அவர்கள் துடிச்சு ஓடினார்கள். அந்த நெருப்பு தன்னை நோக்கி வருதேன்னு பயந்து போய் ஓடி இருக்கார்கள் பாண்டவர்கள்லாம். ஏதோ விதுரனுடைய புண்ணியத்துல பழைச்சிட்டான். ஓடி போய் அதுவும் வனத்துல போய் கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு பிறகு ஒரு பிச்சை எடுத்து சாப்பிட்டு, துரியோதனா அதனுடைய கஷ்டம் உனக்கு புரியாது. பிச்சை எடுத்து சாப்பிடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய துர்லபம் தெரியுமா? அதுவும் ராஜகுமாரர்களா பிறந்துட்டு ராஜாதி ராஜாக்களா வாழ வேண்டியவர்கள். என்னுடைய தம்பி பாண்டு மகாராஜாவா இருந்தான். அவனுடைய போட்ட சேஷம் தான் நான் இங்க உட்காந்து இங்க அரசாட்சி பண்ணிட்டு இருக்கேன். மகாராஜாவா இருந்தான் பாண்டு. பாண்டு என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தான்னு தெரியுமா? அவன் புறப்பட்டு பாண்டு தனக்கு சாபம் வந்துடுத்துன்னு வனவாசம்னு புறப்பட்டு அவன் கிளம்பரிச்சே என் கைய பிடிச்சு விதுரன் கிட்டக்க ஒப்படைச்சான். விதுரன் கிட்டக்க எனக்கு என் அண்ணா உயிர், என் அண்ணாவை பாத்துக்கோ, எனக்கு அவ்வளவுதான், இவரை விட்டுட்டு போறோமேன்னு தான் எனக்கு கவலைன்னு என் கைய பிடிச்சு விதுரன்ட்ட ஒப்படைச்சிட்டு போனான். அதுக்கு என்னுடைய பிரியமான என்னுடைய சகோதரன் பாண்டு, அவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமா? இல்ல அவன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான்னு தெரியுமா? இது எல்லாத்தையும் நான் துர்லபமா நினைச்சு ஏதோ உன்னுடைய கண்ணீருக்கு பயந்து உன் கண்ணீருக்கு நான் மயங்கி உனக்காக ஏதோ நல்லது செய்யறேன் பேர் வழின்னு நான் 2 அட்டுழியும் பண்ணிட்டேன். வேண்டாமே. அதுவும் அது பண்ணதுக்கே என்னால மீண்டு வர முடியல. மனசு குத்துறது. இப்படி என் தம்பி பிள்ளைகளை நான் வஞ்சிச்சுட்டேனேன்னு என் மனசு குத்துறது தெரியுமா? ஏதோ இத்தனை நாட்களா அவன் சொத்து கேட்கிறான், கண்ணன் கேட்கிறான். துவாரகாதீசன் கிருஷ்ணன் நம்ம எதிரில உட்காந்து பாண்டு சம்பாதிச்ச சொத்தை திருப்பி கொடுன்னு சொல்றான். துரியோதனா, அதுதானே நியாயம். நான் திருப்பி கொடுத்திருக்கணுமா இல்லையா? ஆனா நான் உன்ன மனசுல வச்சுட்டுதான் நான் கொடுக்கல. உனக்கு ஏதாவது இருக்கணுமேனு நினைச்சுட்டுதான் நான் கொடுக்காம ஏதோ ஒரு அல்பம் காண்டவனத்தையும் இந்திரபிரஸ்தத்தையும் கொடுத்து அனுப்பிட்டேன். அது கூட அயோக்கியத்தனம் தாண்டா. நான் பண்ணது தப்புதான். இதுன்னு சரின்னு நினைக்கிறியா? தப்பு. நாம் பண்ணது எல்லாமே தப்பு. ஆனாலும் சரி போகட்டும்னு கிருஷ்ணன் ஏதோ கருணையோட அவர்களை வாழ வச்சிருக்கான். அது தெய்வம் அவர்கள் பக்கம் இருக்கிறதுனால ஏதோ வாழ வச்சு அவனுடைய சொந்த உழைப்புல முன்னேறி அவன் ஆங்காங்கே திக்விஜயத்துக்கு போய் தன்னுடைய பௌருஷத்தை காண்பிச்சு ஸ்தாபிச்சு ஏதோ ஒரு ராஜசூயம் பண்ணி அவன் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அவன் போராடி முன்னுக்கு வந்திருக்கான். புரியுறதா? இத்தனை வருஷங்கள் அவர்களுக்கு விவாகமாகி குழந்தை பிறந்து நம்ம ஒரு பிரச்சனை இல்லை. ஏதோ அவர்கள் பாட்டு அவர்கள் அங்க இருக்கார்கள், நாம் பாட்டு நாம் இங்க இருக்கோம். உங்க 2 பேருக்கும் எந்த பேச்சும் இல்ல, ரொம்ப ஒண்ணும் விஷயங்கள் இல்ல. அவர்கள் இங்க வரதோ நாம் அங்க போறதோ, ஒரு விசேஷம்னா போறதோ கலந்துக்கிறதோ எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்லபடியா போறத அப்படியே உடன் துரியோதனா. ஏன் மறுபடியும் பிரச்சனை பண்ணணும்னு ஆரம்பிக்கிற? உனக்கு என்ன இப்ப பீமன் சிரிச்சான் அவ்வளவுதானே. நான் பீமன் இங்க கூப்பிட்டு அவனை கண்டிக்கிறேன். அவனை கண்டிச்சு எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்டக்கா மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவன் மன்னிப்பு கேட்பான். என் பீமன் நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டான். நான் அவனுக்கு என்னதான் அவனுக்கு அட்டுழியம் பண்ணாலும், அவனை நான் கொடுமைப்படுத்தினாலும், அவனை ஓட விட்டாலும் அவன் இன்னமும் பெரியப்பான்னு என்னை சேவிக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகள்டாவா. அவளை நம்ம வஞ்சிக்க கூடாது. புரியுறதா? நான் பீமனை கூப்பிடுறேன். கூப்பிட்டு அவனை நான் திட்டுறேன். எல்லாரும் முன்னாடியும் யார் யாரெல்லாம் சிரிச்சாலும் எல்லாரையும் நான் கண்டிக்கிறேன். கண்டிச்சு அவனை எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். பிறகு நீ ஸ்திரீகளை சொன்னியே, எனக்கு தெரிஞ்சு திரௌபதியோ மத்த ஸ்திரீகளோ பீமனை பார்த்து சிரிச்சா. அதுதானே நீயும் சொன்ன. அவர்களுக்கு நீ விழுந்தது கூட தெரியாது. அதை அப்படியே விட்டுடு. அவர்கள் சிரிச்சதெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. பீமனை நான் கூப்பிட்டு உன்னை மன்னிப்பு கேட்க சொல்றேன், அவ்வளவுதானே. இந்த விஷயத்தை இதோட மறந்துடு, செய்வியா அப்படின்னதும் உடனே ஒரு ஆத்திரம் வந்தது. திருத்தராஷ்டிரனா இப்படி பேசினது ஒரு ஆத்திரம் வந்துடுது துரியோதனனுக்கு. உடனே தன் தொடைய ஒரு தட்டு தட்டினான். அப்பனா நீ எனக்கு இப்படி எனக்கு துரோகிணி, நீ எனக்கு அப்பனே இல்ல. மாமா நான் சொல்லல என்னுடைய அப்பன் இப்படிதான் பேசுவான். நான் சொல்லலையா உனக்கு? நீதான் ஏதோ பெரிய நம்பிக்கையா வந்தியே இங்க அப்படின்னதும் சகுனி சொல்றான், துரியோதனன் நான் இருப்பா கோவப்படாத இரு, நான் பேசுறேன், நீ இரு. என்ன மகாராஜா இப்படி எல்லாம் பேசுறேன்? நீங்க எப்ப தர்மம் நியாயம்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சேன்? நீங்க அப்படி எல்லாம் பேசவே கூடாது, தப்பாச்சு அது. மகாராஜா நீங்க என்னுடைய கூட்டாளி இல்லையா? நான் உங்க மச்சினன் இல்லையா? நீங்க எனக்கு மாப்பிள்ளை இல்லையா? நம்ம 2 பேரும் கூட்டு இல்லையா? நீங்கள் போய் தர்மம் நியாயம்லாம் நீங்க பேசுறதா? பெரும்பாலும் திருத்தராஷ்டிரனே அப்படி இருக்கிறவன் தான். ஏதோ அப்பப்ப கொஞ்சம் தர்மம் வந்துட்டு போகும், அதையும் கெடுத்துடுவான் சகுனி. எப்படி பேசுவானோ என்ன செய்வானோ தெரியாது. சகுனி பேசிட்டா அப்படியே திருத்தராஷ்டிரன் மாறிடுவான். சகுனி கேட்கிறான், நீங்க எப்ப மகாராஜா தர்மபக்ஷபாதியா ஆனேல்? தர்மம் நியாயம் எல்லாம் உங்க வாயிலேந்து வரலாமோ? நீங்கள் அப்படி சொல்லலாமோ? நீங்கள் என்னுடைய மாப்பிள்ளையா இருந்துண்டு நான் உங்க மச்சினன் இல்லையா? சகுனியோடைய மாப்பிள்ளை தர்மம்னு பேசுறதா?
இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது மகாராஜா. இந்த அவமானத்துக்கு வேணா நீங்க பீமனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுவேள். ஆனா துரியோதனன் மனசுல வேற ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? அது என்ன இருக்கு? அப்பா, உனக்கு கொஞ்சமாவது புரியறதா? அவமானப்பட்டது இப்ப ஒரு பெரிய விஷயம் இல்ல எனக்கு. அதுக்குதான் நீ ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டியே, பீமனை கூப்பிட்டு என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு சொல்லிட்டியே. அது நடந்துட்டா ஆயிடும். அது எனக்கு வேண்டாம். உனக்கு நான் சொல்றது கொஞ்சமாவது புரியறதா? எனக்கு ஏன் இந்த ஜுரம் வந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? திருஷ்டுவாச்ச மம் தத் சர்வம் ஜ்வர ரூப மிவா பவத். ஜ்வர ரூப, ஜுவரத்தோட நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா? திருஷ்டுவாச்ச மம தத் சர்வம், திருஷ்டுவாச்ச மம தத் சர்வம், எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றான். திருஷ்டுவாச்ச மம தத் சர்வம், சர்வம்னா எல்லாம். திருஷ்டுவாச்ச மம தத் சர்வம் ஜ்வர ரூப மவிபாவத், எல்லாம் என் கண்ணால பார்த்தேன். என்ன பார்த்த? அப்படி என்ன பார்த்தப்பா? தனம், தனம் ந மாம் பிரணிநாதி மத்புக்தம் ஸ்ரீயம் திருஷ்ட்வா யுதிஷ்டிரே யே அதிஜ்வலந்தீவ கௌந்தேயே விவர்ண கரணி மம. கண்ணால பார்த்தேன். தனம், பைசாப்பா, பைசாப்பா. எடுக்க 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 குறையாத தனம். அதை என் கண்ணால பார்த்தேன். திருஷ்ட்வாச்ச மம தத் சர்வம், எல்லாம் பார்த்தேன் என் கண்ணால. அப்படியா? அவ்வளவு தனமா துரியோதனா? நிஜமாவா சொல்ற? ஆமா, அத பார்த்ததுல இருந்து நான் சரியா சாப்பிடவே இல்லை தெரியுமா உனக்கு? நமாம் பிரீணாதி, நமாம் பிரீணாத்தினா நான் சாப்பிட்றதே இல்லைன்னு அர்த்தம். அத பார்த்ததுல இருந்து நான் சரியா சாப்பிட்றதே இல்லை. வயிறு எரியறதுப்பா. அவ்வளவு பைசா வச்சுட்டு இருக்கான், வயிறு எரியறது. அதை பார்க்க 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 இப்படி வயிறு எரிஞ்சு செத்துன்னு இருக்கேன் நானு. புரியறதா உனக்கு ஏதாவது? அஷ்டாஷீதி சஹஸ்ராணி ஸ்நாதக கிருஹமேதினஹ த்ரிஷதாசி கேகைகோ யான் விபர்த்தி யுதிஷ்டிரஹ. அதுவும் அவன் ஆத்துல எவ்வளவு பீரோ இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அவ்வளவு வச்சிருக்கான், அவ்வளவு கஜானா. அதை தாண்டி த்ரிஷாம் தாசிஹி, 30 தாசிகள் இருக்காளாம். அந்த தாசிகள் சேட்டிகள். அவர்கள் எல்லாருக்கும் அந்த கஜானாவை பார்த்து, இந்த யுதிஷ்டிரருக்கு போய் கஜானாவை பார்த்து போய் கணக்கு சொல்றதுக்கே 30 சேட்டிகள் இருக்காளாம். அது யாருக்கு? ஏகை கோயான். அத ஒரே ஒருத்தன் யுதிஷ்டிரனுக்கு இவ்வளவு. ஏகை கோயான் பிபர்த்தி யுதிஷ்டிரஹ, அந்த ஒரே ஒரு யுதிஷ்டிரனுக்கு இவ்வளவு தானோ. அதை பாத்துக்கிறதுக்கு 30 சேட்டிகள், 30 காவலர்கள் கூட இல்ல, 30 சேட்டிகள். ஏன்னா தர்மபுத்திரருக்கு ஸ்திரீகள் நாரி சக்தின்னு இப்ப ஒண்ணு சொல்றா இல்லையா, அதை அப்ப தர்மபுத்திரர் செஞ்சு காமிச்சார். ஸ்திரீகள் சக்தியில அவ்வளவு நம்பிக்கை இருக்கு தர்மபுத்திரருக்கு. ஏன்னா கஜானாவை இவர்கள் தான் நன்னா பாத்துப்பா அப்படின்னு 30 சேட்டிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்கான் அந்த கஜானாவை. 30 பேர் அங்க நின்று இருக்கா, பாத்துட்டு இருக்கா கஜானாவை. தெரியுமா உனக்கு? அதெல்லாம் பார்த்தேன் என் கண்ணால. பிரதிக்வதிதானி ரத்னானி பார்த்திவாஹா பிரீத்திவபதே. எவ்வளவு ரத்னம் தெரியுமா? ரத்னானி, வர்ணம் வர்ணமா ரத்னம். சிவப்பு வர்ணம், கருப்பு வர்ணம், நீல வர்ணம்னு. கதலி மிருக மோகானி கிருஷ்ண ச, கிருஷ்ண ச. கிருஷ்ணம் கருப்பு வர்ணம், ஷாம வர்ணம், சிகப்பு வர்ணம்னு எவ்வளவு ரத்னம், எவ்வளவு ரத்னம்ங்கிற. பிரித்திக்ஞானி ரத்னானி பிரித்திவிபதே. இந்த புவனத்துக்கே இனி அவன் தான்ப்பா பதி. அவ்வளவு வச்சுட்டு இருக்கான்ப்பா. நக்வசித்மயா தாத்ரிக் திருஷ்ட்வா பூர்வோ நச்ருதஹ. முதல்ல இதெல்லாம் கேட்டோம், காதால நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கள்ட்ட நிறைய செல்வம் கொழிக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நான் நேர பார்த்தேன். திருஷ்ட்வ பூர்வோ நச்ருதஹ. ஆனா அப்பா நச்ருதஹ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தான், சொல்பம் தான். ஆனா அவன் கிட்ட இருக்கிறதோ அவ்வளவு தாராளமா, ஏராளமா. நான் எவ்வளவு எடுத்து செலவழிச்சேன்னு தெரியுமா உனக்கு? அவனோ சமாப்தி பண்ணுன்னு சொல்லிட்டான். நானும் எடுத்து 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 அள்ளி அள்ளி கொடுத்து பாக்குறேன், போகவே மாட்டேங்கிறது. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம
எத்தனை பேர்கள் அங்க நித்தியம் வந்து சாப்பிட்றார்கள் தெரியுமா? அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு போமாட்டா போல இருக்கு. சாப்பிட்டு முடிச்சவாளுக்கு அவ்வளவு தனம் கையில அள்ளி அந்த தர்மபுத்திரன் கையில கொடுத்து அனுப்புறான் தெரியுமா? பிராமணா வாட்ட தானாஸ்ச கோமந்தஹ சதசங்கஷஹ சதசங்கஷஹ 100 பேர்களுக்கு மேல 1000 பேர்களுக்கு மேல நித்தியம் வந்து அந்த பிராமணர்கள்லாம் அங்க உட்கார்ந்து வேத மந்திரங்கள் சொல்லி சாப்பிட்டு இருக்கா. அந்த வைப் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தங்க தட்டுல பரிமாறாப்பா அந்த திரௌபதி, எல்லாருக்கும் தங்க தட்டுல போடுற. அதுவும் அதித்தியா வந்தவர்களுக்கு அந்த அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து அங்க வேத மந்திரம் சொல்லுவா, தங்க தட்டு போடுவா திரௌபதி எல்லாருக்கும். நான் பார்த்தேனே என் கண்ணால. தங்க தட்டு போட்டு அதுல நல்ல விதவிதமான பதார்த்தங்களை பரிமாறுவா. அதெல்லாம் அவர்கள் போக்கியமா சாப்பிடுவா. சாப்பிட்டு முடிச்சு பிறகு அந்த தங்க தட்டு அவர்களுக்கே தான், அது திரும்பி எல்லாம் வராது, அது அவர்களுக்கு தான், அவளுக்கே கொடுத்துடுவா. அது மட்டும் போறாதா, இந்த பைத்தியக்காரன் தர்மபுத்திரன் என்ன பண்ணுவான், எல்லாரையும் அழைச்சு நிக்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் தன் கையில அள்ளி அள்ளி தனத்தை எடுத்து அவள் கையில கொடுத்து அனுப்புவான் தெரியுமா? இதெல்லாம் பார்த்தேன் என் கண்ணால. இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியுறதா? உனக்கு தான் கண்ணு தெரியாத, உனக்கு எங்க, நீ இல்லைன்னா உனக்கு கூட்டுன்னு போய் காமிச்சிருப்ப. இதெல்லாம் நான் என் கண்ணால பார்த்தேன். இவ்வளவு தனம் நீ இனி உன்னுடைய 10 தலைமுறை ஆனாலும் சம்பாதிக்க முடியாதுப்பா. என் பிள்ளை அவன் பிள்ளை அவன் பிள்ளை அவன் பிள்ளைன்னு எவ்வளவு வந்தாலும், இனி 20 தலைமுறை வந்தாலும் நம்மளால தர்மபுத்திரனுடைய ஐஸ்வர்யத்தை எட்ட முடியாது. என் பிரச்சனை இப்ப அதுதான். சொத்து தான் என் பிரச்சனை. பீமனை விடு, அவனை விட்டு தள்ளு, என் பிரச்சனை இப்ப சொத்து. உடனே மூக்குல விரல வச்சான் திருத்தராஷ்டிரன். நிஜமாவா சொல்ற துரியோதனா? அவ்வளவு வச்சிருக்கானா? நான் அவ்வளவு எல்லாம் கொடுக்கலையே அவனுக்கு. நான் இந்திரபிரஸ்தமும் காண்டவனும் தானே கொடுத்தேன். நீதான் சொன்னிய ஏதோ தெய்வம் அவ பக்கம் இருக்கு, தெய்வம் அவ பக்கம் இருக்குன்னு. அது என்ன தெய்வமோ, என்ன பண்ணி தொலைச்சானோ தெரியல. வர ராஜாக்கள் எல்லாம் குழந்தை கொட்டுறாப்பா. அவன் காலடியில வந்து வந்து கொட்டின்னு இருக்கா. நானே வைத்தாத்திரத்துல இருக்கேன், அதனாலதான் எனக்கு ஜுரமே வந்துடுத்து பாரு. நீ என்னடா நீ பாட்டுக்கு மாவாளை மன்னிச்சுடு, தர்மம் நியாயம்னு பேசின்னு இருக்க. இப்ப சூதாடணும். என்னுடைய மாமன் சகுனி சூதாடினாதான் அந்த சொத்துக்கள் எல்லாம் நாம் பறிமுதல் பண்ண முடியும். இப்பவே முழிச்சுக்கோ, இல்லனா நாம் ஓட்டாண்டியா போக வேண்டிதான். நீ துரியோதனன்னு ஒரு பேரே சரித்திரத்துல வராது, திருதராஷ்டிரன்னு ஓம் பேரும் வராது. நாம் 2 பேரும் தலையில துண்டை போட்டுன்னு உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டிதான். ஏதோ பிச்சை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இப்ப நீ தானே சொன்ன. நாம் தான் இதை செய்ய போறோம் பாரு, நீ வேணா. தர்மபுத்திரன் அவ்வளவு புகழ் சம்பாதிச்சுட்டான். வர ராஜாக்கள் எல்லாம் அந்த திக்விஜயத்துக்கு போயிட்டு வந்திருக்கார்கள். ஒருத்தராவது மறுப்பு சொல்லலையாமே. எல்லா ராஜாக்களும் அவனுக்கே பேசியிருக்கா. சரி, ஏதோ அக்கர பூஜையில ஒரு பெரிய பிரச்சனை வந்ததே, சிசுபாலனை வச்சு ஏதாவது பண்ணிடலாம் போல இருக்குன்னு நான் நினைச்சா, சிசுபாலன் மண்டையை உடைச்சு அமிச்சிட்டான் அந்த கிருஷ்ணன். இது எல்லாத்துக்கும் அந்த கிருஷ்ணன் தான் காரணம். நீ என்ன பண்ற, இது சகுனியாலதான் இது தீரும்பா. நம் மாமன் சகுனி தான் இதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கார். சூதாட்டம் பண்ணி நாம் சொத்தை பிடுங்கலைன்னா நானும் நீயும் தலையில துண்டை போட்டு ஓட்டாண்டியா உட்கார வேண்டித்தான் அப்படின்னு துரியோதனன் பேசினதும், அப்படியா துரியோதனா, நிஜமா அவ்வளவு பைசா வச்சுட்டு இருக்கானா? நம்ம கிட்ட அதுல 10ல அரை பங்கு கூட இல்ல, நம்ம கிட்ட இல்ல. என்ன துரியோதனா இப்படி எல்லாம் சொல்ற? அப்படியாக எனக்கு வேணும்டா, எனக்கு அந்த பைசா வேணும். இப்பதான் நீ திருத்தராஷ்டிரன். உடனே சக்குனி சொன்னான், இப்பதான் நீ திருத்தராஷ்டிர மகாராஜா, இப்படிதான் நீங்கள் இருக்கணும். அதை விட்டுட்டு தர்மம் எல்லாம் நீங்க பேசலாமோ? நீங்கள் இப்படிதான், பெரும்பாலும் திருத்தராஷ்டிரனே இப்படிதான் இருப்பான். அது ஏதோ ஒரு சில சமயம் இப்படி தர்மம் வந்துட்டு போகும், அதையும் கெடுத்துடுவான் சகுனி. இப்படிதான் நீங்கள் பேசணும், புரியுறதா? இப்ப அவ்வளவு பைசா அவன் வச்சுட்டு இருக்கான், இதெல்லாம் உண்மைதான். வேணும்னாலும் உங்களுக்கு துரியோதனன் மேல நம்பிக்கை இல்லைன்னா, அவன் மேல சந்தேகம் இருந்ததுன்னா கர்ணனை கூப்பிட்டு கேளுங்க. கர்ணனை தான் தானத்துல போட்டு வச்சிருந்தான். அவன் தான் எடுத்து தானம் பண்ண. அதாவது கர்ணனுடைய தானம் பத்தி உங்களுக்கு தெரியாதோ? அவன் அவ்வளவு அள்ளி கொடுத்தோம், இன்னமும் இவ்வளவு இருக்கு. அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க மகாராஜா அப்படின்னு சகுனி சொன்னதும், போறோம்ப்பா போறோம், எனக்கு வேணும், எனக்கு அந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணும்ல, அதுக்கு சூதாட்டம் தான் ஒரே வழி. சரி, நான் எப்படி கூப்பிடுங்க, ஏதாவது பண்ணுங்க மகாராஜா, உங்க பையனை பாருங்கோ. நீங்க பெத்தது இல்லையோ இது? உங்க பிள்ளை அவமானப்பட்டு வேற வந்திருக்கு, அதுவும் இவ்வளவு எல்லாம் பார்த்துட்டு வேற வந்திருக்கு. இவனுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு நல்லது பண்ண வேண்டாமோ? பண்ணணும் தான். பின்ன சூதாட்ட கூப்பிடுங்கோ. இது சூதாட்டத்துக்கு மட்டும் இங்க கூப்பிட்டுட்டா மீதியை நான் பாத்துக்கிறேன், கூப்பிடுங்கள் அப்படின்னு. சரி, நான் பார்த்து பண்றேன், நீங்கள் கிளம்புங்கள். பார்த்து பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட மாட்டியேப்பா? விட மாட்டேன்டா, நிஜமா. அதுவும் இவ்வளவு பைசா வச்சிருக்கான்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் எப்படி விடுவேன்? நான் பார்த்து பண்றேன், நீங்கள் கிளம்புகள் அப்படின்னு சொல்லி திருத்தராஷ்டிரன் யோசிக்கிறான், எப்படி கூப்பிடுறது இவர்களை? யாரு கூப்பிட்டா வருவா சூதாட்டத்துக்கு? பிறகு விதுரரை கூப்பிட்டு அனுப்புறான் திருத்தராஷ்டிரன். விதுரர் வந்து திருத்தராஷ்டிரனை நமஸ்கரிச்சார். என்ன அண்ணா கூப்பிட்டேலாமே, என்ன விஷயம்? விதுரா, எனக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணணும். உபகாரம்னெல்லாம் ஏன் பெரிய வார்த்தை சொல்லுவானே, நான் என்ன பண்ணணும், ஆக்ஞையிடுங்கள், பண்றேன்.
இல்ல விதுரா, நீ இந்திரபிரஸ்தம் கிளம்பி போகணும். இந்திரபிரஸ்தமா? ஏன், என்ன விஷயம்? இப்பதானே அங்கேருந்து வந்தோம்னா, வந்து ஒரு வாரம் கூட ஆலிய, ராஜசூயம் இப்பதான் பூர்த்தி ஆச்சு, இப்பதானே அங்கேருந்து தானே வந்தோம். பரவாயில்லப்பா, நீ திரும்பி போகணும் இந்திரபிரஸ்தம். சரி போறேன், என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க யுதிஷ்டிரன் கூட்டுண்டு வரணும். சரி, என்ன விஷயம் அண்ணா? ஏன்னா போய் சொல்ல முடியல திருதராஷ்டிரனுக்கு விதுரர்கிட்ட. நான் அத துரியோதனன் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சு ஒரு வாரமோ 10 நாளோ இருக்கும். அங்க ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு கிரகம் அங்க நிர்மாணம் ஆயின்னு இருந்தது அஸ்தினாபுரத்துல. அந்த கிரகத்தை ரொம்ப நன்னா சீரமைச்சுட்டான் திருதராஷ்டிரன். சீரமைச்சு இது துரியோதனனுக்கு நான் கொடுக்கறதாக இருக்கேன்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டான். அது ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகை நிர்மாணம் ஏற்கனவே ஆயின்னு இருந்தது. அந்த ஆயின்னு இருந்ததை சீக்கிரமா வேகமா பூர்த்தி பண்ண சொன்னான் திருதராஷ்டிரன். அது பூர்த்தி ஆயிடுது. அந்த மாளிகை உனக்கு ஒண்ணு தெரியுமே விதுரா, நம்ம ஒரு இடத்துல கட்டின்னு இருந்தோம் இல்லையா, ஒரு பெரிய மாளிகை. அதை நான் துரியோதனனுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். சரி, அதுக்குதான் அத பாண்டவர்கள் முன்னிலையில கொடுக்கலாம்னு இருக்கேன், கிரகப்பிரவேசம் பண்ணலாம்னு இருக்கேன். அங்க எப்படி தர்மபுத்திரனுக்கு மயன் ஒரு மாளிகை நிர்மாணம் பண்ணி கொடுத்தானோ அதே போல இங்க துரியோதனனுக்கு நான் ஒரு மாளிகை நிர்மாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன். அட என்னன்னா இது, விதுரர் சொல்றாரு, இது என்ன போட்டியா? அவ ஒரு மாளிகை பண்ணா நான் ஒரு மாளிகை பண்ணுவேன், அவ ஒரு கிரகம் கட்டினா நான் ஒரு கிரகம் கட்டுவேன், இது என்ன போட்டியான்னா? சரி போங்க, அது உங்க இஷ்டம். சரி, எங்க இருக்கு அந்த மாளிகை? உனக்கு தான் தெரியுமே விதுரா, நம்ம இங்க ஒரு மாளிகை நம்ம கட்டின்னு இருந்தோமே, அதுதான். அது துரியோதனனுக்கு தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, நான் எப்ப கிரகப்பிரவேசம், பத்திரிக்கை ஏதாவது போட்டிருக்கேளா? பத்திரிகையெல்லாம் நான் எதுவும் பண்ணல. நீ பாண்டவாளை மட்டும் அழைச்சிண்டு வா. கிரகப்பிரவேசம் சீக்கிரமாவே அடுத்த வர முகூர்த்தத்திலே பண்ணிடலாம். நீ அழைச்சிண்டு வா பாண்டவர்களை. ஆனா விதுரா, பாண்டவாளை மட்டும் அழைச்சிண்டு வா. பாண்டவர்களுடைய குழந்தைகள்லாம் வர வேண்டாம், அவர்களுடைய பத்தினிகள்லாம் யாரும் வர வேண்டாம். திரௌபதி மட்டும் வந்தா வரட்டும், வேற யாரும் வர வேண்டாம். குந்தி வர வேண்டாம், பாண்டவாளை மட்டும் அழைச்சின் வா. ஏன் மகாராஜா, இது என்ன பேசுறீர் நீங்கள்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாண்டவாளை மட்டும் அழைச்சிண்டு வான்னு என்னது சொல்றது? ஒரு கிரகப்பிரவேசம்னா, ஒரு சபா நிர்மாணம்னா எல்லா தேசத்து ராஜாக்களையும் அழைக்க வேண்டாமா? அவர்களெல்லாம் அழைச்சு நாம் அவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டாமா? கிரகப்பிரவேசம்னா அப்படித்தானே, இல்ல ஒரு மாளிகை நிர்மாணம்னா அப்படித்தானே பண்ணணும். அது என்ன பாண்டவர்களை மட்டும் கூப்பிடுறது? சரி, குடும்பத்தோட மட்டும் நம்ம பண்றதாக சிம்பிளா பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும், அப்படியானாலும் ஏன் பாண்டவர்களுடைய பத்தினிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றீர்? ஏன் குந்தி மன்னி கூட வரக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? திரௌபதி மட்டும் வந்தா வரட்டும், மீதி யாரும் வர வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க? என்ன காரணம்னா அப்படின்னு விதுரர் கேட்டதும், விதுரா, நீ என் வாயை கிளறாம நீ விடமாட்ட. ஆனாலும் நான் சொல்றேன், வாஸ்தவமா சபா நிர்மாணம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் பாண்டவாளோட என்னுடைய மச்சனன் சகுனி இருக்கானே, அவன் சூதாடணும்னு பிரியப்படுறான். அதுக்காக தான் கூட்டுன் வா அப்படின்னு திருத்தராஷ்டிரன் சொல்லிட்டான். உடனே விதுரர் பாக்குறாரு, என்ன அண்ணா, என்ன சொன்னீர்? சூதாட்டமா? சூதாட்டமா? என்ன பேசுற அண்ணா? இதுக்கு என்ன போய் கூப்பிட சொல்றியா? நான் போய் கூப்பிடணுமா? ஆமாப்பா விதுரா, சகுனி பிரியப்படுறான். துரியோதனனா? நினைச்சேன். நான் ராஜசூயத்திலேயே பார்த்தேன் அவன் சரியே இல்லை. நான் நினைச்சேன், அண்ணா சொல்றேன் பாரு, தயவு செஞ்சு இதை விட்டுடு. நீ அவர்கள் சொல்றத கேட்காத, உன் பிள்ளை துரியோதனன் சொல்றத கேட்காத. விதுரோவாச்ச நாபிநந்தே நிருபதே பிரைஷமேதம் மைவம் கிருதாக குலநாஷாத் விபேமி. வேணாம் அண்ணா, குலநாசம் ஏற்பட்டுடும், வேண்டாம், ரொம்ப தப்பு. புத்ரைஹி பின்னைஹி கலஹஸ்தே த்ருவம் ஸ்யாத் ஏதச்சேகம் த்யூத கிருதே. இந்த தியூதத்தினால எவ்வளவு தீமைகள் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? குலநாசத்துக்கு நீ காரணமா இருக்க போறியா? மைவம் கிருதா குலநாசாத் பிபேமி. எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னா வேண்டாம். இத்தனை நாட்களா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதோ 70 வருஷமா நாமும் வாழ்ந்துட்டோம். ஏன்னா பாண்டவர்கள் இந்த மாதிரி சந்தோஷமா வாழ்ந்தது 100 வருஷ காலம்னு சொன்னோம். அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. ராஜசூயம் நடந்தது, இந்த பிரச்சனை எல்லாம் வருது. ஏதோ இத்தனை வருஷமா ஒரு பிரச்சனை இல்லை. அவ பாட்டு இங்க வந்துட்டு போறது, நாமும் அங்க போறது, அவர்கள் பாட்டு அங்க, நம்ம பாட்டு இங்க, ஏதோ நாம் வாழ்ந்துட்டோம். வேண்டாமேண்ணா, இப்ப எல்லாம் நன்னா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஏன் நீ இவ்வளவு அஜ்ஞானத்தோட நடந்துக்கிறியண்ணா? உன் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டுடுவியா? மறு வார்த்தை பேசவே மாட்டியா?
அவன் சொல்றாங்கிறதுக்காக தியூத்தத்துக்கு கூப்பிடணும், அது குலநாசத்துக்கு நீயே காரணமா இருக்க போறியா? அப்புறம் நாளைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. எனக்கு என்னவோ இது பெரிய தப்போன்னு தோன்றது, ஏதோ ஒரு பெரிய தப்பு அறிகுறி என்ன, பெரிய விபரீதம் நடக்க போறதுன்னா வேண்டாம். குலநாஷாத் பிபேமி, குலநாசம் ஏற்பட போறது. வாய மூடு விதுரா, ஏன் அபசகுணமா பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. குலநாசம் எல்லாம் ஏன் சொல்ற? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல விதுரா, வெறுமா விளையாட்டுதான். நாம் தான் பெரியவர்கள் இருக்கோம்ல, நம்மள மீறி என்ன நடந்துட போறது? வெறும விளையாடுறதுங்கிறதெல்லாம் சகஜம் தானே. ஒருத்தரை கூப்பிட்டு விளையாடிக்கிறதெல்லாம் சகஜம் தானே ஒரு குடும்பத்துல. அண்ணா, நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? சகுனி சூதாட்டத்தை பத்தி எனக்கு தெரியும், அது விளையாட்டா என்னால எடுத்துக்க முடியாது. இந்த காரியத்துக்கு என்ன பிரேரணை பண்ணாத, தயவு செஞ்சு வேண்டாம் அண்ணா, நீயும் இந்த விஷயத்த கைவிடு. துரியோதனனுக்கு புத்தி சொல்லு, அவனுக்கு புத்தி சொல்லி முதல்ல சகுனிய ஊருக்கு கிளம்ப சொல்லு, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு விதுரர் சொல்ல, திருதராஷ்டிரன் சொல்றான், விதுரா, இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அதை நீ மறுத்ததில்லை, அப்படிதான் நான் நம்புறேன். இனிமேலும் செய்ய மாட்டாயின்னு நம்புறேன், அப்படிதானே? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்ப, இது வரைக்கும் என் வார்த்தையை நீ மீறினதில்லை. ஆமா, மீறினதில்லதான், இனிமேலும் மீற மாட்டேன் தான். ஆனா நீ அதர்மத்தை செய்யணும்னு சொல்றியே, அதர்மம் எல்லாம் ஒண்ணும் இல்ல விதுரா, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஆயிடாது. ஏன்னா துரியோதனனுக்கு அந்தரங்கத்துல பீமனை பழி வாங்கணும், திரௌபதியை பரிபவப்படுத்தணும்னு மனசுல இருக்கிறதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுட்டு இருக்கிறது அந்த சொத்து எப்படியாவது பிடுங்கிடணும், அவ்வளவுதான். அதனால அவன் சொல்றான், எதுவும் தப்பாலாம் எதுவும் ஆயிடாது, நாம் பெரியவர்கள் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். நான் சொல்றேன், அழைச்சிட்டு வா, உன்னால போக முடியும்னா போ, நான் சொன்னதை நீ கேட்பேன்னு நம்பி உன்கிட்ட சொன்னேன், உன்னால போக முடியும்னா போ, இல்லையாகில் என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு நீ விலகிடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். யுதிஷ்டிரனை உன்னால கூப்பிட முடியும்னா கூப்பிடு, இல்ல உன்னால முடியாதுன்னா நான் வேற யாரையாவது கூப்பிட சொல்லிக்கிறேன். ததத்ய விதுரா பிராப்ய ராஜானம் மம சாசனாத், நான் ராஜா, நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன்னா போ. க்ஷிப்ரமானாய துர்தர்ஷம் குந்தி புத்திரம் யுதிஷ்டிரம், யுதிஷ்டிரனை உன்னால கூப்பிட முடியாதுன்னா விட்டுடு, நான் கூப்பிடுறேன், நான் வேற யாரையாவது விட்டு நான் அழைச்சு நான் கூப்பிட வைக்கிறேன் அப்படின்னு விதுரர் சொல்றாரு. அண்ணா, ஒரு பெரிய அஸ்திரத்தை கையில எடுக்கிற, ஓ வார்த்தைய நான் மீறக்கூடாதுன்னு சொல்றேன். நான் மீறினவன் இல்லதான், இது நாள் வரைக்கும் நான் வார்த்தையை மீறலை, இனிமேலும் மீறவும் மாட்டேன். தலையெழுத்து, நான் என்ன பண்ணுவேன்? சரி போறேன், போய் நான் கூப்பிடுறேன். ஆனா அண்ணா, ஜாக்கிரதைப்படுத்த வேண்டியது என் கடமை, அதனால நான் ஜாக்கிரதைப்படுத்தினேன். மறுபடியும் சொல்றேன் அண்ணா, பெரிய விபரீதம் இது, பெரிய ஆபத்து. நீயே விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஜீரணிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு குடிக்கணும்னா உன்னுடைய தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்க போற, குலநாசத்துக்கு நீயே காரணமா இருக்க போற பார் அப்படின்னு மட்டிலும் சொல்லிட்டு விதுரர் புறப்பட்டுட்டார். வேற வழி இல்லாம, நான் ராஜா சொன்னா கேட்டாகணுங்கிற ஒரு ஆயுதத்தை திருதராஷ்டிரன் கையில எடுத்துட்டான். வேற வழி இல்லாம விதுரர் இந்திரபிரஸ்தத்துக்கு புறப்பட்டுட்டார். அப்படிங்கிற பரியந்தம் இன்னைக்கு முடிச்சுப்போம். மேற்கொண்டு தியூத பர்வா ஆரம்பிக்கிறது. அடியேன்மா பாக்கியம் தன்யோஸ்மிம்மா, எப்பவும் போல அற்புதமா இருந்ததுமா. அந்த அந்த நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயங்கள் கரெக்டுமா. நம்ம கேட்டது இது வரைக்கும் பார்த்துருக்கிறதெல்லாம் திரௌபதி சிரிச்ச மாதிரி தான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கா. நம்மளும் அதைத்தான் நிஜம்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் கிரந்தத்தில் இருந்தபடி பார்த்து சொல்றதுன்றது ரொம்ப அற்புதமா இருக்குமா. அது என்ன விவரணன்றது கரெக்டாக நீங்கள் சொல்லும்போது நன்னா புரியறதுமா. அடியங்கள் பாக்கியம்மா, தன்யோஸ்மிம்மா. அடியேன்னு ஒரு விஷயத்த நான் இங்க மறுபடியும் தெரிவிச்சிடுறேன். இங்க வில்லிபுத்தூரார் எழுதிய வில்லி பாரதம் அல்லது பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால்ல சம்பு பாரதம் அப்படின்னு அந்த மொழியில எழுதியிருக்கா. இந்த மாதிரி அவரவர்கள் தான் பாரதத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்கா. வில்லி பாரதம்னோ சம்பு பாரதம்னோ நிறைய பாரதம் வியாச பாரதத்துக்கு ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, படிக்க முடியாதுங்கிறதுனால அவரவர்கள் மொழியில மொழி பெயர்த்திருக்கா. அதுல கொண்டு வந்ததுதான் இந்த திரௌபதி சிரிச்சது அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ நடந்தது முகலாயர்களுடைய ஆட்சி, அந்த சமயங்கள்ல வந்ததுனால ஸ்திரீகள் இப்படி உறக்க சிரிச்சா அது அப்புறம் குலநாசத்துக்கு ஏத்துவாகும் அப்படின்னு அதை காட்டணுங்கிறதுக்காகவோ என்னவோ, அடியனுக்கு தெரியல அதுதான் உண்மையா என்னன்னு. அடியன் கருதுறேன் அது காட்டுறதுக்காக தானோ என்னவோ அப்படி ரீக்ரியேட் பண்ணப்பட்டது. ஆனா வாஸ்தவமா பாரதத்தை எடுத்து பார்த்தால் துரியோதனன் விழுந்ததாகவே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பார்த்து சிரிச்சது பீமனை பார்த்துதான். அதுதான் ஒரிஜினல் கிரியேஷன் நமக்கு வியாச பாரதம் தான். அதனால அதை தான் நான் அடியன் இன்னைக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அடியே தன்யோஸ். பாக்கியம்மா, நாங்க ரொம்ப பாக்கியம்.
அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் அடியேன் ரொம்ப அடியேன்மா அடியேன் திருவுடையூர் ஸ்ரீமதே அடியேன்மா ராமானுஜாய் பாக்கியம் அடியேன் அடியேன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய் அடியேன்மா பாக்கியம்மா ஸ்ரீமதே ராமானுஜாய் அடியேன்மா பாக்கியம் ஸ்ரீமதே அடியேன்மா நீங்க தன்யஸ்ரீமா பேசணும்னு ஆவலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாய் ராமானுஜாய நமः. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யஸ்ரீமா நன்று திருவுடையோன் அடியேன். அடியேன் ராமானுஜாயமா அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய தன்யஸ்ரீமா ஸ்ரீமதே ராமானுஜாய தன்யவாஸ்மி மேடம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி ரொம்ப அற்புதம் சுவாமி, கிருபை. தன்யஸ்மி அடியேன் அடி சுவாமி இன்னைக்குதான் புரியுது. உண்மையிலேயே பீமன் தான் அதை அனுசரிச்சு. எனக்கும் அந்த குழப்பம் ரொம்ப நாளா இருந்தது. திரௌபதி பண்ணிருக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு உள்ளுக்குள்ள தோணிட்டு இருந்தது. ஆனாலும் ஆதாரம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப நன்னா சொன்னார். அடியேன் அடியேன்மா ஏதான கேள்விகள் இருக்காமா? ஏதான சந்தேகங்கள் கேள்விகள் ஏதானும் இருந்தா கேட்டுங்கோமா. அடியேன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நமஸ்காரம்மா. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ரொம்ப அருமையா இருந்தது. நேரம் போனதே தெரியல. ஏன்னா யுத்த காண்டம் மகாபா